हर हर नमः पार्वतीपतये गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं सद्गुरुस्वामिनः சங்கர ஜெயந்தி மகோத்சவம் நேற்றிலிருந்து ஆரம்பித்து சம்ஸ்கிருத காலேஜில் நல்லா கொண்டாடுறோம். அந்த சந்தர்ப்பத்தில் பிரதிஷ்டிதமான வித்வான்களை கொண்டு சாயங்காலம் உபன்யாசமும் உண்டு. இன்றைக்கி மகேஸ்வரன் நம்பூதிரி பிரம்மசூத்திர பாஷ்யத்திலே ஒரு அதிகரணத்தை எடுத்து சொல்ல போகிறார். நேற்று பகவத்கீதையில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி பிரம்மசூத்திரத்திலிருந்து ஒரு விசாரம். அவர் சொல்ல போகிறது வாக்கியான்வயாதிகரணம் அப்படின்னு. இந்த வாக்கியான்வயாதிகரணம் ஒரு நல்ல விசேஷமான ஒரு தத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லும். கம்பீரமான விசாரம் உண்டு. அந்த கம்பீரமான விசாரத்தை பண்ணுறதுக்கு நல்ல யோக்கியதையான நல்ல சிந்தகர் மகேஸ்வரன் நம்பூதிரி. அவர் நிறையா சிஷ்யால தயாராக பண்ணிட்டுருக்கிறார். அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணைஹி அப்படின்னு 4 விதமான ஸ்டேஜஸில் நாம் வித்தியை கிரகிக்கிறோம். நன்னா அதீதிஹி, பின்ன அதை சிந்தனை பண்ண தான் போதா வரும். ஸோ ஆச்சரண பிரச்சாரணம் அப்படின்னு அடுத்தது. அப்போது நாம் கிரகிக்கிறோம், கிரகித்து பின்ன 2 பேருக்கு சொல்லும்பொழுது இன்னும் நமக்கு பல விஷயங்கள் தெளிவாக ஆகும். அப்போ அதை போல் விசேஷமாக பல பேரை வேதாந்தத்திலையும் மீமாம்சா சாஸ்திரத்திலையும் தயார் பண்ணியிருக்கிறார். அவரை நான் வாக்கியான்வயாதிகரணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துட்டு உபன்யாசம் பண்ணும்படியாக கேட்டுக்கிறேன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஸ்ரீ குருभ्यो நமः. நமஸ்தபாயை. ബൃഹദാരണ്യകോപനിഷത്തിൽ 2வது അധ്യായത്തിൽ 3வது பிராமணம் மைத்ரேயி பிராமணம்னு இருக்கு. இதில் இருக்கிற வாக்கியங்களை முதல் படித்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன விசாரம். ஏன்னா அதிகரணமாக அது சொல்லணும்னால் சாதாரணமாக உபனிஷத்துக்கு அர்த்தம் சொல்கிறத விட அதுக்கு அந்த வாக்கியங்களுக்கு ஒரு அர்த்தத்தை தீர்மானம் பண்ணிக்கிறதுக்காக அதிகரணங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி ஒரு அர்த்த விசேஷத்தை நிர்தாரணம் பண்ணுறதுக்கு அதுக்காக அதிகரணங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்போ அதிகரணம்னு இப்போ விஷயம் கொடுத்துருக்கிறதுனால சின்ன விஷயங்கள் அதில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்லலாம்னு இருக்குது. பாஷ்யத்தில் இருக்கிறதோட விட வேறு சில விஷயங்கள் சொல்லாமல் வச்சுட்டுருக்கேன். அது வாக்கியார்த்தம் மாதிரி தான் இருக்கும், பார்க்கலாம். தமிழில் சொல்கிறது அவ்வளோதான். மைத்ரேயீதி ஹோவாச்ச யாஜ்ஞவல்க்ய மைத்ரேயீதி ஹோவாச்ச யாஜ்ஞவல்க்யः உத்யாஸ்யன் வா அரே அகம் அஸ்மாத் ஸ்தானாத் அஸ்மி. மைத்ரேயை கூப்பிட்ட யாஜ்ஞவல்க்யர் சொல்கிறார், நான் இப்போது சந்நியாசத்தை வாங்கிக்க போகிறேன். பிரவரஜிஷ்யன் வா அரே அகம் அஸ்மி சொல்கிற மாதிரி அரே அகம் அஸ்மாத் ஸ்தானாத் உத்யாஸ்யன் அஸ்மி யாஸ்யன் அஸ்மி கச்சன் அஸ்மி ஹந்ததே அனயா காத்யாயன்யா அந்தங்கரவாணி இது. உனக்கு இங்கே தேவைப்பட்ட வியவஸ்தைகள் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். காத்தியாயினியோடு சேர்ந்து ஆந்தம் ஜீவனம் தவ அத்திர பவிஷ்யதி. இப்போ காத்தியாயினி மைத்ரேயி கேட்குறாள், சாஹோவாச்ச மைத்ரேயி என்னுமே இயம் பகோ சர்வா பிருத்திவி வித்தேன பூர்ணா ஸ்யாத் கதம் தேன அமிர்தா ஸ்யாம் இது. இப்போ நீங்கள் கொடுத்த அந்த சம்பாத்தியம் இருக்குது, வித்தம் இருக்குது. அந்த வித்தத்தை வச்சுட்டு என்னுடைய ஜீவனம் சபலமாயிடுமோ, அமிர்தத்துவம் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குமோன்னு கேட்குறார். சாஹோவாச்ச மைத்ரேயி கேட்குறார்,
எന്നുமே இயம் பகோ ஹே பகவன் சர்வா பிருத்திவி வித்தேன பூர்ணா சியாத் கதம் தேன அமிர்தா சியாம் நேதி ஹோவாச்ச யாஜ்ஞவல்கியா. முடியாது, வாய்ப்பே இல்லை. யதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவ தே ஜீவிதகம் சியாத். பாருங்க அந்த வாக்கியம் எப்படி இருக்கு. யதைவ உபகரணவதாம் ஜீவிதம். ஏகப்பட்ட போகோபரணங்கள் எல்லாம் சம்பாதிச்சு வச்சுண்டு இருக்கிறவாளுக்கு சுகம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளோதான் இருக்கும். யதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவ தே ஜீவிதகம் சியாத். அமிர்தத்வஸ்ய து ந ஆஷா அஸ்தி வித்தேனா. அமிர்தத்துவம் கிடைக்கிறதுக்கு இந்த வித்தத்தினாலேயோ வித்த சாத்தியேன கர்மனான்னு பாஷ்யம், கர்மானுஷ்டானத்தினாலேயோ மட்டும் அது சாத்தியமாக இல்லைன்னு சொல்கிறார். சாஹோவாச்ச மைத்ரேயி ஏனாகம் ந அமிர்தாஸ்யாம் கிமஹம் தேன குறியாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எதேவ பகவான் வேத ததேவ மே ப்ரூஹி. அப்போ அமிர்தத்துவம் மோட்ச பிராப்திக்கு சாதனமாக எப்பேற்பட்ட ஒரு ஞானம் நீங்கள் மனசில் வச்சுட்டு இருக்காளோ அதை எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்குறார். சகோவாச்ச யாஜ்ஞவல்கியா பிரியா பத அரே ந சதி பிரியம் பாஷசே ஏஹ்யாஸ்வ வியாக்கியாஸ்யாமி தே வியாஜக்ஷாணஸ்ய து மே நிதித்தியாசஸ்வ இது. நான் சொல்ல போகிறேன், ஸ்ரத்தையாக கேட்டுண்டிரி சொல்லி இப்போ உபதேசம் ஆரம்பிக்கிறது. இதுதான் பிரசித்தமான சந்தர்ப்பம். சஹோவாச்ச நவா அரே பத்யுः காமாய பதிः பிரியோ பவத்யாத்மனஸ்து காமாய பதிः பிரியோ பவதி நவா அரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவத்யாத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி நவா அரே புத்திராணாம் காமாய புத்ரா பிரியா பவந்தி. இப்படி போயிட்டே இருக்கும். நவா அரே வித்தஸ்ய காமாய வித்தம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய வித்தம் பிரியம் பவதி நவா அரே பிரம்மணः காமாய பிரம்ம பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பிரம்ம பிரியம் பவதி நவா அரே க்ஷத்ரஸ்ய காமாய க்ஷத்ரம் பிரியம் பவதி. இப்படி போய் எங்கே போய் முடிகிறது? நவா அரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மா வா அரே திரஷ்டவ்யः ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யோ மைத்ரேயி ஆத்மனோ வா அரே தரிசனேன ஸ்ரவணேன மத்தியா விஜானேன இதம் சர்வம் விதிதம் சொல்லி முடிக்கிறது. இப்படி ஒரு பிரகரணம். இதுக்கு மேலே கூட சில வாக்கியங்கள் இருக்குது, அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போது இதை பற்றி விசாரம் பண்ணும் பொழுது இதில் என்ன விசாரம் வர்றதுக்கு என்ன சந்தர்ப்பம் வந்ததுன்னா, இதில் உபக்கிரமத்திலையும் உபசம்ஹாரத்திலையும் ஒரே விதமாக இல்லை, பொருத்தமாக இல்லைன்னு ஒரு கேள்வி. ஏன்னா உபக்கிரமத்தில் வந்த அந்த உபதேசம் ஆரம்பிக்கும் பொழுது நவா அரே பத்யுः காமாய பதிः பிரியோ பவதி அப்படியெல்லாம் பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறார்? பிரிய சம்சூச்சித்தேன ஆத்மனா உபக்கிரம நவா அரே பத்யுः காமாய பதிः பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிः பிரியோ பவதி. ஒரு பர்த்தாவை பாரியக்கு பிரியனாக இருக்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன காரணம்? லோகசித்தமான விஷயம். தனக்கு பிடிக்கும், தன்னுடைய பிரயோஜனம். அதுக்காக மற்றவா நமக்கு பிரியாளாக இருக்கார், அவருடைய பிரயோஜனத்தினால இல்லை. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். நவா அரே பத்யுः காமாய பதிः பிரியோ பவதி. அரே மைத்ரேயி பத்யுः காமாய பதிः பிரியோ ந பவதி. அர்த்தம் புரியுறது இல்லையா? பத்னியாக கிருதே பதிः பிரியா. எதனால் பிரியம்? பதிக்கு பத்னி மேலே பிரியம், பத்னிக்கு பதி மேலே பிரியம். என்ன காரணம்? அவருடைய ஏதோ ஒரு உபயோகத்துக்கு உபயோகப்படுறது, பிரயோஜனத்துக்காக உபயோகப்படுறது, சுகத்துக்கு உபயோகப்படுறது. அதனால தான் பிரியமாக இருக்கவே தவிர வேறு காரணம் கிடையாது என்ற மாதிரி வாக்கியம் வருது. அதுக்கு சூக்ஷ்மார்த்தம் என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். இப்போது நவா அரே பத்யுः காமாய பதிः பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய. ஆத்மனஹானா என்ன அர்த்தம்? ஸ்வஸ்யான்னு அர்த்தம், தனக்குன்னு அர்த்தம். தனக்கு பிடிக்கும், அதனால பிரியமாக இருக்குது. பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? தனக்கு பிரயோஜனப்படுறதுன்னு அர்த்தம். நவா அரே பத்யுः காமாய, காம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அங்கே பிரயோஜனம்னு அர்த்தம். தனக்கு பிரயோஜனப்படுறதுனாலேன்னு அர்த்தம். பிரயோஜனம் காமியதே இது காமஹா, சுகம் பிரயோஜனம்னு அர்த்தம். அப்போது தனக்கு பிரயோஜனப்படுறதுனால இந்த பதியான ஒருவன் இந்த பத்னிக்கு பிரியனாக இருக்கான். நவா அரே பத்யுः காமாய, பதி இந்த தன்னுடைய பிரீதியினால் அந்த பர்த்தாவுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, எனக்கு பிரயோஜனம் இருக்குது. அதனால்
எந்த எந்த எவ்வளோ தூரம் எனக்கு பிரயோஜனம் இருக்கோ அவ்வளோ தூரம் தான் பிரியம். அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லைன்னா பிரியம் கிடையாது. இது லோகத்தில் சித்தமான விஷயம். இது சொல்லி ஆரம்பித்து முடிக்கிறது எங்கே? ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசதவியா முடிக்கிறது. இப்போ ஆரம்பத்தில் பார்த்தா எப்படி இருக்கு? தனக்கு பிடிக்கிறதுனால பாரியக்கு பர்த்தாவு பிரியனாக இருக்கான். தனக்கு பிடிக்கிறதுனால பர்த்தாவுக்கு பாரிய பிரியனாக இருக்கு. எனக்கு பிடிக்கிறதுனால வித்தம் பிரியமாக இருக்குது. இந்த மாதிரி பிடிக்கிறதா எனக்கு பிரயோஜனம் இருக்கிறதுனாலன்னு அர்த்தம். எல்லாமே தன்னுடைய பிரயோஜனத்தை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ அந்த அவ்வளோதான் பிரியம், இல்லைன்னா கிடையாதுன்னு சொல்லி இப்போது ஆரம்பத்தில் ஆத்மான்னு யாரை பற்றி சொல்கிறது? நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து. அந்த ஆத்ம பதத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த ஜீவாத்மான்னு அர்த்தம் இல்லையா? ஜீவாத்மா, இந்த ஆத்மா தான் அர்த்தம். இந்த போக்தான்னு அர்த்தம். அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய போக்தா இந்த ஜீவாத்மான்னு அர்த்தம். எல்லா அந்த ஒவ்வொரு லைன்லேயும் அப்படி தான் அர்த்தம். ஒவ்வொரு வரியிலையும் 12 பர்யாயங்கள் இருக்குது. 12 பர்யாயங்கள் கிரமமாக போய் அந்த முடிக்கும் பொழுது எப்படி இருக்குது பாருங்க, அது விபரீதமாக இருக்குது. நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதின்னு ஆரம்பித்த நவா அரே சர்வஸ்ய காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசதவியான்னு முடிக்கிறது. அந்த உபதேசத்தில் ஆத்மான்னா யார்? இந்த போக்தான்னு அர்த்தம் கிடையாது, பரமாத்மான்னு அர்த்தம் சொல்லணும். ஏன்னா பரமாத்ம ஞானத்தினால தானே மோட்சம் சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மா சொன்னால் என்ன? அசம்சாரியான ஆத்மா. இப்போ சம்சாரியான ஆத்மாவில் சொல்லி ஆரம்பித்த அசம்சாரியான ஆத்மாவில் கொண்டு போய் முடிக்கிறது, இது பெரிய ஒரு குழப்பமா? சந்தேகம் வரலாம். இது அத்வைதிகளை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு ரொம்ப அனுகூலம். என்னென்னா போக்துராத்மா தானே சித்தாந்தம். போக்தான்னு தெரியக்கூடிய எந்த ஒரு ஆத்மா இருக்கோ அந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபமே இந்த பரமாத்மான்றது. அதனால் இந்த போக்தாவே சொல்லி ஆரம்பித்த கடைசியில் முடிக்கும் பொழுது பரமாத்மாவே சொல்லி முடிக்கிறதுனா பரமாத்மானா என்ன? யார் அங்கே? அசம்சாரி ஆத்ம தத்துவம்னு அர்த்தம். அப்போ சம்சாரியான ஆத்மாவே சொல்லி ஆரம்பித்த ஆத்மான்னு சொல்லிகிட்டே இருக்கு. கடைசியில் போய் ஆத்மா திரஷ்டவியான்னு சொன்னால் அசம்சாரியான ஆத்ம தத்துவம் சாட்சாத்கரிக்க வேண்டும் மோட்சத்துக்காகன்னு சொல்லி முடிக்கும் பொழுது இது அத்வைதத்துக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலம். ஏன்னா அத்வைத சித்தாந்தம் அப்படி தான் இருக்குது. இந்த சம்சாரியாக தெரியக்கூடிய இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபமே பரமாத்ம தத்துவம் இருக்கிறதுனால அந்த ஸ்வரூபத்தை காமிக்கிறதுக்கு போக்திருஸ்வரூபத்தில் போக்தாவே சொல்லி ஆரம்பித்த அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தில் அசம்சாரியான ஆத்ம தத்துவத்தில் கொண்டு போய் முடிக்கிறது. அதனால் இந்த பிரகரணம் ஜீவபிரம்ம ஐக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த உபக்கிரம உபசம்ஹாரையோ ஐகரூப்பியம்னு சொல்கிறது. ஐகரூப்பியம்னா அதுக்கு பொருத்தமாக இருக்கணும். இப்போது ஐகரூப்பியம்னா உபக்கிரமத்தில் எது இருக்கோ அதுதான் உபசம்ஹாரத்தில் இருக்கணும்ன்ற அபிப்பிராயம் இல்லை. அப்படியே இருக்கணும்ன்றது கிடையாது. உபசம்ஹாரத்தில் எது சொல்லப்படுறதோ அதுக்கு அனுகூலமாக இருக்கணும். அப்படி இருந்தால் போதும். ஒரே விஷயமாக இருக்கணும்ன்றது கிடையாது. உபசம்ஹாரத்தில் எது சொல்லி முடிக்கிறதோ அதுக்கு அனுகூலமான ஒரு உபக்கிரமமாக இருக்கணும். இப்படி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தால் அனுகூலமாக இருக்கோ இல்லையோ? அனுகூலமாக இருக்குது. ஏன்னா ஸ்ருதியோட உத்தேசம் என்ன கேட்டால் இந்த போக்தாவினுடைய வாஸ்தவிகமான ஸ்வரூபம் அதுதான் பரமாத்ம ஸ்வரூபம்னு காமிக்கணும். இதுதான் மோட்சத்துக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்வரூபம். இதை தவிர்த்து வேறு ஏதோ ஒரு வஸ்துவே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை என்றதை காமிக்கிறதுக்காக இந்த ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். இப்படி இருக்கும் பொழுது இப்போ நான் வாக்கியார்த்த விசாரம் ஆரம்பிக்கிறேன். இந்த வரைக்கும் சரளமாக இருக்கும். இப்போ இதில் இப்படி தான் பகவத் பாதால் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது சுலபமாக புரியுறது. ஆனால் இந்த அர்த்தம் ஜீவபிரம்ம பேதவாதிகளுக்கு இந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லையா? அவளுக்கு இங்கே கஷ்டம். ஏன்னா இந்த உபக்கிரமத்தில் ஜீவாத்மா இருக்குது, உபசம்ஹாரத்தில் பரமாத்மா இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொருத்தமாக இல்லை. ஆத்மானுக்கு சொல்லும் ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது போக்தாவே சொல்லி ஆரம்பித்த அசம்சாரி ஆத்ம தத்துவத்தை சொல்லி முடிக்கணும்னு சொன்னால் ரெண்டும் ஒரு வஸ்துவாக இருக்கணும். அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் பரமாத்மா வேறே ஜீவாத்மா வேறே என்ற சித்தாந்தத்தில் இருந்துட்டு பார்த்தால் இங்கே சிரமம் இருக்குது. அப்போ அந்த சிரமம் இருக்கும் பொழுது அவள் என்ன அர்த்தம் பண்ணுவாங்க கேட்டால்
இந்த வாக்கியத்துக்கு உபசம்ஹாரம் எப்படி இருக்கோ அது பார்த்துட்டு உபக்கிரமத்தை கொஞ்சம் மாற்றி அர்த்தம் பண்ணலாம்னு ஒரு சிந்தனம் இருக்குது. அது எப்படின்னா அவள் சொல்லக்கூடிய அர்த்தம் சாதாரணமாக பொதுவாக வேதவாதிகள் சொல்லக்கூடிய அர்த்தம் நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய இத்தியத்திர ஆத்மசப்தா பரமாத்ம பரஹான்னு வச்சுக்கலாமே. ஆத்மா என்ற வார்த்தைக்கு பரமாத்மா தான் அர்த்தம். அப்போ வாக்கியத்துக்கு அர்த்தம் சரியாக வருதா? நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய அப்படின்னா பரமாத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. அது சரியாக இருக்குமா? அப்போது இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா சரியாக வராது. பரமாத்மாவுக்கு பிரயோஜனம் இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. அதனால என்ன வேணும்? காமாயா என்ற வார்த்தைக்கு காமேனா அந்த திருத்திய அர்த்தம் எடுக்கணும். காமாயான்னு சொன்னால் காமாயா இல்லை, காமேனா. பரமாத்மனஸ்து காமேனான்னு அர்த்தம் பண்ணணும். அப்படி பண்ணுறதா இருந்தால் சரியாக போச்சு. நவா அரே பத்யு காமேனா, அங்கேயும் காமேனான்னு மாற்றணும். பதி இந்த பர்த்தாவுக்கு இஷ்டம் இருக்கிறதுனால, காமம் சொன்னால் இச்சான்னு அர்த்தம் வச்சுண்டு, பர்த்தாவை ஆசைப்படுறதுனால இந்த பாரிக்கும் பர்த்தாவுக்கும் பிரியம் ஏற்படாது. பரமாத்மா ஆசைப்படணும், பரமாத்மாவுக்கு இச்சை இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும்னு அர்த்தம். இப்படி அர்த்தம் சொன்னால் அந்த உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் ஒரே லைனில் கொண்டு போக முடியும். இப்படி யோசிச்சுட்டு இருக்கார். நவா அரே பத்யு காமேன பதி பிரியோ பவதி. பத்யு காமேன பதி நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி. பத்யு காமேன பதி பத்னியாக பிரியோ பவதி இது நாஸ்தி. பர்த்தாவினுடைய இச்சையினால் பர்த்தாவுக்கு பாரிய பிரியமாக இருக்கும்ன்றது கிடையாது. ஆத்மனஸ்து காமேன பரமாத்மனஹ காமேன, பரமாத்மாவினுடைய இச்சையினால் எல்லாமே நடக்கிறதுன்னு சொல்கிறது இல்லையா, அந்த விஷயந்தான் இங்கே சொல்கிறது. அதனால் அப்படி இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லிட்டு அவளுடைய பட்சத்தை இங்கே நிரூபணம் பண்ணுறார். அதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் விசாரம் பண்ணணும். இன்னொரு விபக்தி வித்தியம் பண்ணணும்னு சொல்கிறார். விபக்தி வித்தியம் பண்ணணும், ஏன்னால் அதுக்கு காரணங்கள் காமிக்கிறார். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி முதல் இங்கே உபக்கிரமமே இருக்கான்னு முதல் கவனிக்கணும். உபக்கிரமம் இருக்கா இங்கே? முதல் ஜீவாத்மாவே சொல்லி உபக்கிரமம், இந்த பிரகரணத்தினுடைய உபக்கிரமத்தில் ஜீவாத்மா தெரியறது, போக்தா தெரியறதுன்னு சொல்கிறது நீங்கள், அது இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னால் இதுக்கும் முன்னாடி உபக்கிரமம் இருக்கு. இதனுடைய பரம உபக்கிரமம் இது கிடையாது. உபக்கிரமம்னா என்ன? இப்போது அந்த யாஜ்ஞவல்கியர் கேட்குற கேள்வி அதுதான், அங்கே தான் இந்த ஆக்கியாயிகை ஆரம்பிக்கிறது இல்லையா, அங்கே தான் ஆக்கியாயிகை ஆரம்பிக்கிறது. இப்போது விபக்திக்கு அர்த்தம் மாற்றி சொல்கிறதுக்கு அது நியாயமானு கேட்கலாம். நியாயமானு கேட்டால் அதுக்கு சில நியாயங்கள் சொல்லலாம். ஏன்னால் முதல் இங்கே உபக்கிரமமே கிடையாதுன்னு. ஏன்னா முதல் உபக்கிரமம் யாஜ்ஞவல்கியருடைய கேள்வி. யாஜ்ஞவல்கியர் சொல்கிற வாக்கியம் அதுதான் உபக்கிரமம், ஆக்கியாயிகையுடைய உபக்கிரமம். அகம் பிரவ்ரஜிஷ்யன் அஸ்மி சொல்கிறது. அப்போது பிரவ்ரஜ்யத்தை சொல்கிறது, அமிர்தத்துவத்தை அடைய போகிறேன் அதுக்காக சாதனத்தை கேட்குறது மைத்ரேயி. அப்போது மோட்ச சாதனீபூதம், மோட்சத்துக்கு சாதனமாக மோட்சம் கிடைக்கிறதுக்கு தேவையான அந்த தத்துவஞானத்தை பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கிறது பிரகரணம். அப்போது அங்கே தான் பிரகரணத்தினுடைய உபக்கிரமமே தவிர இங்கே நவா அரே பத்யு காமாயா இங்கே உபக்கிரமமே இல்லையே ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பாஷ்யக்காரர் என்ன சொல்லியிருக்கார்? பிரிய சம்சூச்சிதேன ஆத்மனா உபக்கிரமஹான்னு இருக்கு. அது என்ன? அது பிரிய சம்சூச்சிதா ஆத்மான, பிரியத்தோட பிரீதிக்கு விஷயமான ஆத்மா. பதிக்கு பத்னி மேலே பிரியம், பத்னிக்கு பதி மேலே பிரியம். இப்படி நமக்கெல்லாம் பரஸ்பரம் பிரியம் ஏற்படுறது எது மேலேயோ அப்பேற்பட்ட ஆத்மாவே சொல்லி ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். இதை இப்படியே எடுத்துக்கணும்ன்றது கிடையாது. பிரிய சம்சூச்சிதம்னா என்ன அர்த்தம்? பிரிய சம்சூச்சிதத்துவ மாத்திரேனா அந்த பிரிய சம்சூச்சிதமாக இருக்கிறதுனால இதனால மட்டும் இங்கே ஜீவாத்மான்னு எதுக்கு நீங்கள் சொல்கிறது, எதுக்கு சொல்லணும்? இப்போ பரமாத்மா கூட எடுத்துக்கலாமே, பரமாத்மாவை எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இங்கே கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னால் எல்லாருக்கும் பரஸ்பரம் பிரீதி ஏற்படுறது, பரஸ்பரம் பிரியம் ஏற்படுறது பரமாத்மாவினுடைய இச்சைனாலன்னு சொல்லலாமே. அதனால் பரமாத்மா நியந்திரிதமாக இருக்குது, நியமிதமாக இருக்குது இது எல்லாமேன்றதுனால
எல்லோருடையும் ஒவ்வொருத்தருடையும் பிரீதிக்கு பரமாத்மா நியாமகராக இருக்கிறதுனால நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஹா பரமாத்மனஹான்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவருடைய இச்சையினால் இதெல்லாம் நடக்கிறது என்ற மாதிரி அந்த அர்த்தம் வரலாம், வர்றதுக்கு ஒன்றும் விரோதம் இல்லைன்னு சொல்கிறார். இப்போது இந்த விபக்தி வித்தியாசம் பண்ணலாமா? காமாயா சொல்கிறது காமேனான்னு அர்த்தம் பண்ணலாமா கேட்டால் சந்தசி பகுளம் பகுளம் சந்தசின்னு இருக்கு. சந்தஸில் அப்பப்போ அந்தந்த இடத்துல விபக்தி வித்தியாசங்கள் எல்லாம் வர்றது பல இடத்துல இருக்கு. அப்போது அது ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு சொல்கிறார். இப்போ அது மட்டும் இல்லை, இந்த பிரகரணத்திலேயே ஒரு இடத்துல இந்த காமிக்கிறேன், நவா அரே க்ஷத்ரஸ்ய அந்த ஜாயா இது வருது, நவா அரே ஜாயா யை காமாயான்னு இருக்காங்க. இதுக்கு காமிக்கிறதுனா மற்ற இடத்துல எல்லாம் ஜாயா புத்திரஸ்ய காமாயா வித்தஸ்ய காமாயா, ஒரு இடத்துல மட்டும் ஜாயாயின்னு இருக்கு, சதுர்த்தி இருக்கு. அப்போ அங்கேயும் ஒரு விபக்தி வித்தியம் இருக்கு, வித்தியாசப்பட்டு சில இடத்துல வித்தியாசப்படுத்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது உதாரணமாக காமிச்சு அங்கே இருக்கு இல்லையா, இங்கேயும் விபக்தி வித்தியம் இருக்கட்டுமே, இது ஒரு கேள்வி. இப்போ இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு. அப்போ என்ன வந்ததுன்னா பரமாத்மனஹா காமேன இவ, பரமாத்மாவினுடைய இச்சையினால தான் இந்த பதிக்கும் பத்னிக்கும் எல்லாம் பரஸ்பரம் பிரேமை ஏற்படுறது என்றது இதுதான் உபதேசம் சொல்லிக்கலாம். அப்படி ஒரு அபிப்பிராயம். இப்போது இதுக்கு பதில் யோசிச்சதுக்கு அப்புறம் மேலே போகலாம். இப்போது முதல் என்ன சொல்கிறார், இங்கே உபக்கிரமமே இல்லைன்னு ஒரு கேள்வி, உபக்கிரமமே கிடையாதுன்னு. ஆனால் அது சரியில்லை. ஏன்னால் உபக்கிரமம்னா அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆக்கியாயிகையோட உபக்கிரமம். முக்கியமான என்ன உபக்கிரமம் கேட்டால் இந்த உபதேசத்தினுடைய உபக்கிரமத்தை முக்கியமாக எடுத்துக்க வேண்டும். உபதேசம் எங்கே ஆரம்பிக்கிறதோ அதுதான் அந்த உபதேசத்தினுடைய உபக்கிரமம். யாஜ்ஞவல்கியர் எல்லாம் சொல்லி சமாதத்ஸ்வான்னு சொல்லி அந்த நிதித்தியாசஸ்வான்னு சொல்லி நான் அகம் வியாக்கியாசியாமின்னு சொல்லி எங்கே உபக்கிரமிக்கிறது, அவருடைய உபதேசம் எங்கே ஆரம்பிக்கிறது கேட்டால் இங்கே தான் நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி, இங்கே தான் உபதேசத்தினுடைய ஆரம்பம். எப்படி அந்த கீதையில் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு உபக்கிரமம் இல்லை, அது கீதைக்கு உபக்கிரமம். ஆனால் கீதா சாஸ்திரஸ்ய உபக்கிரமஹ குத்ரா, கீதா சாஸ்திரம் எங்கே உபக்கிரமிக்கிறதுன்னு கேட்டால் அசோச்சியானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே, ஏன்னா அங்கே தான் பகவான் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜான்னு முடிக்கிறார். இதுதான் கீதையோட உபக்கிரம உபசம்ஹாரம். சொல்கிற மாதிரி இங்கேயும் அந்த ஆக்கியாயிகை அந்த கதையோட உபக்கிரமம் முன்னாடி இருந்தால் கூட இந்த உபதேசத்தினுடைய உபக்கிரமம் எங்கேன்னு கேட்டால் நவா அரே பத்யுக்காமாய, அங்கே தான் உபதேசத்தினுடைய உபக்கிரமம். அதனால் நவா அரே என்ற இடத்தில் உபக்கிரமமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போது பிரியசம்சூச்சிதத்துவ மாத்திரேன அந்த போக்யாக பதார்த்தாக உக்தாக பத்னி பதிஹி வித்தம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பரமாத்மா நியமிதமாக இருக்கிறதுனால, பரமாத்மா அதீனமாக இருக்கிறதுனால பரமாத்மான்னு கூட வச்சுக்கலாமேன்னு கேட்டால் அப்படி இல்லை. பரமாத்மாவுக்கு சம்பந்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த இத்தனை பதார்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதோட பரமாத்மாவுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஜெகன்நியாமகஸ்ய பரமாத்மனா, ஜெகன்நியாமகனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு இத்தனை பதார்த்தத்தோட நியமிய நியாமக பாவ சம்பந்தம் இருக்குது. அது வச்சுட்டு பரமாத்மா எங்கே தெரியறதுன்னு சொல்லலாம் வேணும்னா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜீவாத்மாவினுடைய பிரதீதி தான் இங்கே வரும். ஜீவாத்மா தான் நமக்கு ஆத்மசப்தத்தினால வாங்கிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன காரணம்னால் அங்கே ஒரு நியமம் இருக்குது, ஒரு சம்பந்தம். இப்போ எந்த சம்பந்தத்தினால எது வாங்கிக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இந்த பிரகரணத்தில் சொல்லப்பட்ட பதார்த்தங்கள் அத்தனையும் போக்கிய பதார்த்தங்களாக இருக்குது. போக்கிய போக்திருபாவ சம்பந்தம் அதுதான் முதல் நமக்கு மனசில் சட்டுன்னு வரும். பத்னி பதிஹி வித்தம் இதெல்லாமே போக்கிய பதார்த்தங்களாக இருக்கிறதுனால போக்கிய போக்திருபாவ சம்பந்தம் இதுதான் சட்டுன்னு நமக்கு மனசில் வரும். அதனால் அந்த சம்பந்தம் மனசில் ஏற்படுறதுனால போக்கிய போக்திருபாவ சம்பந்தம் சொல்லணும். இப்போ பரமாத்மாவுக்கும் இதுக்கெல்லாம் சம்பந்தம் என்ன, நியமிய நியாமக பாவ சம்பந்தம். அந்த சம்பந்தத்தோட முன்னாடி அந்த சம்பந்தம் மனசில் வர்றதுக்கு முன்னாடி இந்த போக்திரு போக்கிய பாவ சம்பந்தம் வரும்.
அந்த சம்பந்தம் மனசில் சட்டுன்னு வர்றதுனால ஆத்மான்னு சொன்னால் யாரை வாங்கிக்கணும்? போக்தாத்மா ஏவ கிராஹியா, போக்தாவே தான் வாங்கிக்கணும்ன்றது இன்னொரு யுக்தி சொல்லலாம். அப்போ அதனால் இங்கே நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாயான்னு சொன்னால் ஆத்மனஹான்னு பரமாத்மனஹான்னு அர்த்தம் மனசில் வரவே வராது. அங்கே ஆத்மனஹா தனக்குன்னு அர்த்தம் வரும், ஸ்வஸ்யான்னு அர்த்தம். உண்மையாக இது எப்படின்னா ஆத்மா ஆத்மான்னு சொல்கிறதுனால நமக்கு ஒரு பிரமை ஏற்பட்டிருக்கு. ஸ்வஸ்யான்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஆத்மான்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி ஸ்வஸ்ய காமாய பதிப்பிரியோ பவதி. ஸ்வஸ்யா என்று சொல்ல வேண்டிய இடத்துல அந்த ஸ்வஸ்யான்னு வார்த்தை போட்டு சொல்லுங்க, பாருங்க, கரெக்டாக அர்த்தம் இருக்குது. அது சொல்ல வேண்டிய அந்த இடத்துல ஸ்ருதியில் ஆத்மபதம் வந்திருக்கு, அவ்வளோதான் விஷயம். அதனால் இங்கே ஆத்மான்னு வார்த்தை இருக்கிறதுனால மட்டும் பரமாத்மான்ற வரைக்கும் நமக்கு அர்த்தம் எடுக்கிறதுக்கு இங்கே அது சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு ஒரு அபிப்பிராயம். அதனால் ஸ்வஸ்ய காமாய பதிப்பிரியோ பவதின்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஆத்மனஸ்து காமாயான்னு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, பொதுவாக ஆத்மான்னு ஒரு உபபதம் இல்லாமல் பரமாத்மா அந்த மாதிரி இல்லாமல் ஆத்மா அது மட்டும் சொன்னால் சாதாரணமாக ஜீவாத்மாவை தான் வாங்கிக்கிறது. பொதுவாக உபனிஷத்துலேயும் கீதையிலும் எல்லா இடத்துலையும் ஆத்மா அது மட்டும் சொன்னால் ஜீவாத்மாவே எடுக்கிறது வழக்கம். அது அப்படி தான் தெரிகிறது. இங்கேயும் ஆத்மான்னு மட்டும்தான் இருக்குது. ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது எத்தனையோ இடத்துல ஆத்மான்னு மட்டும் சொல்லும் பொழுது ஜீவாத்மா தான் அர்த்தம் கிடைக்கிறது. அதனால் இங்கே போக்தாவை தான் தெரிகிறது ஆரம்பத்தில். அந்த பிரகரணத்தினுடைய ஆரம்பத்தில் பரமாத்மாவினுடைய எந்த ஸ்வரூபமும் தெரியறதில்லை, போக்தாவினுடைய ஸ்வரூபம் தான் தெரிகிறது. காமசப்தத்துக்கு காமியதே இது காமஹான்னு சொல்ல வேண்டியதாக போயிடுத்து அத்வைதிகளுக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். அதனால் முக்கியார்த்த தியாகம் ஒன்றும் கிடையாது. காமசப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் வரலாம். காமசப்தத்துக்கு இச்சான்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று காமியதே இது காமஹா. நிறைய இடத்துல விஷயம்னு அர்த்தத்தில் காமியதே இது விற்பத்தியா காமசப்த பிரயோகம் நிறைய இடத்துல இருக்குது. காமானாந்த்வா காமபாஜம் கரோமி ந சாந்தி மாப்னோதி ந காமகாமி. எத்தனையோ இடத்துல காமசப்தம் அவயவார்த்தத்தில் காமியதே இது காமஹா விஷய சுகம் பிரயோஜனம் இப்பேற்பட்ட எத்தனையோ அர்த்தத்தில் காமசப்தத்துக்கு பிரயோகம் இருக்கிறதுனால காமியதே இது காமஹான்னு சொல்லலாம். அப்போது பிரயோஜனம் நம்ம ஏற்கனவே சொன்ன அர்த்தத்தை எடுக்கணும். காமியதே இது காமஹா இது கர்மம் வியுத்பத்தியா பிரயோஜனம் அர்த்தா. அப்போது என்னாச்சுன்னா பகவத்பாதால் சொன்ன அர்த்தம் அயத்னமாக யத்னம் இல்லாமல் அயத்ன சரளமாக கிடைக்கிறது. ஸ்வஸ்ய சுகாய இவ பத்யாதிஹி பத்னியாதேஹே பிரியோ பவதி நது பத்யாதே சுகாயா இதுதான் அர்த்தம். தனக்கு சுகம் ஏற்படுறதுனால மற்ற பதார்த்தங்கள் மேலே எனக்கு பிரியம் ஏற்படுறது, அதுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்குன்றதுனால இல்லை, எனக்கு பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் பதார்த்தங்களை நான் பிரியமாக வச்சுட்டு இருக்கேன். அதனால் இந்த லோக சித்தமான விஷயத்தை இங்கே எடுத்து காமிக்கிறது. இப்போது இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டாக கிடைக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை விட்டுண்டு ரிஜுவாக கிடைக்கக்கூடிய நேரடியாக கிடைக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை விட்டுண்டு அந்த விபக்தி விபரிணாமம் எல்லாம் பண்ணி வேறு விதமான அர்த்தத்தை கொடுக்கறது அந்நியாயம் அத்வைதிகள் வியாக்கியானக்காரால் எல்லாம் அதை எடுத்து காமிக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ விபக்தி விபரிணாமம் பண்ணுறதுன்னு சொல்கிறார் இல்லையா, அது ஒரு இடத்துல இல்லை. இது இந்த ஆத்மபதம் 12 வாக்கியத்தில் இருக்குது. 12 வாக்கியத்தில் 2 தடவை இருக்குது. நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. காமாய ஆத்மபதம் இல்லை, காமபதம். காமபதம் நவா அரே பத்யு காமாய காமேனான்னு அர்த்தம். நவா அரே பத்யு காமேன பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமேன பதி பிரியோ பவதி. 2 இடத்துல ஒரு வாக்கியத்திலேயே 2 இடத்துல விபக்தி விபரிணாமம் விபக்தி மாற்றணும். சதுர்த்தியில் இருக்கிறது திருத்தியிலும் மாற்றணும். அப்படி மாற்ற ஆரம்பிச்சாச்சுன்னா எத்தனை தடவை மாற்றுறதுன்னு கேட்டால் 24 தடவை. 24 தடவை இங்கே காமபதம் வந்திருக்கு. அங்கே எல்லா இடத்துலையும் இந்த காமாயா என்ற வார்த்தைக்கு காமேனான்னு அர்த்தம் சொல்ல வேண்டியதாக போயிடும். அது ஒரு கஷ்டம், அது ஒரு பெரிய தப்புன்னு காமிக்கிறார். அது மட்டும் இல்லை,
இது காரக விபக்தி, ஏதோ ஒரு விபக்தி அர்த்தம் இல்லை, இது காரக விபக்தி. அந்த காரக விபக்திக்கு ரொம்ப பிராதானியம் கொடுக்குறார். அதெல்லாம் நம்ம ஸ்வேச்சையாக மாற்ற ஆரம்பித்தாச்சுன்னா எங்கேயும் எதுவும் எந்த உபதேசத்தையும் புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். அந்த அர்த்த விவக்ஷையின் அர்த்த விசேஷத்தை மனசில் வச்சுட்டு அந்த காரக விபக்தியை பிரயோகம் பண்ணும் பொழுது அது சந்தசி பகுலம்னு ஒரு லைசன்ஸ் அந்த அளவுக்கு வச்சுட்டு அது அப்படியே எல்லா இடத்துலையும் எடுத்துக்கக்கூடாது. சந்தசி பகுலம் இருக்குது, ஆனால் அது வேறு வழி இல்லைன்னா அகதிகாகதிரியம், வேறு வழி இல்லைன்னால் சில இடத்துல அப்படி இருக்குது. ஆனால் ஒரு விவாதம் இருக்கிற இடத்துல அப்படியே மாற்றிக்கலாம் உடனே சொல்லக்கூடாது. சந்தசி பகுலம் இருக்குது, ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்ல முடியாது. அதனால் இங்கே கதி இருக்குது இல்லையா, அதனால் வேறு விதமாக ஒரு கதி இருக்கிறதுனால சந்தசி பகுலம் ஒரு சூத்திரத்தை இருக்கிறதுனால மட்டும் காமாயான்னு மாற்றி காமேனான்னு சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, இன்னொரு அத்தியாகார கல்பனை கூட ஜாஸ்தியாக வரும். இதெல்லாம் வாக்கியார்த்த விசாரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது சாதாரணமாக உபன்யாசம் மாதிரி நீங்கள் ரசிக்க முடியாது. இந்த இடத்துல ஆத்மனஸ்து காமாய நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய என்ற இடத்துல ஆத்ம சப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணுறதா இருந்தால் பரமாத்மனா காமேனா தானே சொல்கிறது. அப்போ இந்த ஆத்மபதம் அங்கே போச்சு இல்லையா. அப்போ என்ன வரும், பரமாத்மனா காமேன பதிஹி பத்னியாக பிரியோ பவதி. பரமாத்மனா காமேன பதிஹி பிரியோ பவதி தான் இருக்குது, பத்னியாகனு கிடையாது இங்கே. பரமாத்மனா காமேன பதிஹி பிரியோ பவதி கஸ்யான்னு ஆகாங்ஷை வரும். கஸ்ய பிரியோ பவதி, அந்த ஒரு ஆகாங்ஷை வரும்பொழுது ஸ்வஸ்யான்னு சொல்லணும். அப்போ அதுக்காக ஒரு ஸ்வஸ்யான்னு ஒரு பதம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதாக போயிடும். அத்தியாகாரம்னு இதுக்கு ஒரு தோஷம். பரமாத்மனா காமேன பதிஹி பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி, ஸ்வஸ்ய பிரியோ பவதி, ஆத்மனஹா பிரியோ பவதி என்ற இடத்துல ஸ்வஸ்யா என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்ட ஆத்மபதத்தை நீங்கள் விட்டாச்சுன்னா அந்த ஆத்மபதத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணுறதா இருந்தால், இப்போது அந்த ஸ்வஸ்யா என்ற அர்த்தத்தை குறிக்கிறதுக்கு இன்னொரு பதம் தேவைப்படுறது, அது அங்கே ஸ்ருதியில் கிடையாது. அப்போ என்ன வரும், அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பதம் ஸ்வஸ்யான்னு ஒரு பதம், இல்லைன்னா ஆத்மனஹான்னு திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா பதம் அங்கே சேர்த்து அத்தியாகாரம் பண்ணி வியாக்கியானம் பண்ண வேண்டியதாக போயிடும். இப்போ என்னாச்சு, 24 இடத்துல காமபதத்துக்கு காமாயா என்ற வார்த்தைக்கு காமேனான்னு லக்ஷணையினால அர்த்தம் சொல்லணும். இன்னொரு எல்லா இடத்துலையும் எல்லா வாக்கியத்துலேயும் ஸ்வஸ்யான்னு அத்தியாகாரம் பண்ணணும். இந்த மாதிரி 2 விதமான கிளேசங்கள் ஏற்படுறது. ஒரு இடத்துல மட்டும் ஸ்ருதியிலேயே விபக்தி வெத்தியம் வந்திருக்குன்னு சொல்கிறது இல்லையா. ஸ்ருதியில் ஒரு இடத்துல மட்டும் ஜாயாயின்னு இருக்குது, ஜாயாயாக அந்த ஷஷ்டி விட்டாச்சு. ஸ்ருதியில் ஷஷ்டியை விட்டுண்டு ஜாயாயின்னு இருக்குது, சதுர்த்தி வந்திருக்கு. அப்போ ஸ்ருதியிலேயே அந்த வெத்தியம் வந்திருக்கேன்னு கேட்டால் இருக்கட்டுமே, அங்கே வெத்தியம் இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுட்டு எல்லாம் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே வெத்தியம் இருக்கட்டும் அப்படி கேட்க முடியுமா? ஒரு இடத்துல இருக்குன்னா இருக்குது, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அங்கே உண்மையாக என்ன இருக்குன்னா, அது வியாக்கரண சூத்திர பிரகாரம் அங்கே விகல்பம் சொல்லப்பட்டிருக்கு. ஜாயாயை என்ற இடத்துல விகல்பேன சதுர்த்தியோ திருதியையோ ஷஷ்டியோ, சதுர்த்திக்கும் ஷஷ்டிக்கும் அங்கே விகல்பம் இருக்குது. அது ஷஷ்டி வேணும்னா சொல்லலாம், சதுர்த்தி கூட வேணும்னா சொல்லலாம், ஒரே அர்த்தத்தில் ரெண்டும் சரியாக இருக்குது வியாக்கரண சாஸ்திரப்படி. அதனால் அங்கே ஜாயாயை என்ற சதுர்த்தி மாற்றி ஜாயாயாகனு பண்ண வேண்டியதில்லை. அதுதான் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஜாயாயாகனு சொல்ல வேண்டிய இடத்துல ஜாயாயின்னு சதுர்த்தி இருந்தாலும் அந்த அர்த்தத்தை சரிப்படுத்துறதுக்காக சதுர்த்தியை மாற்றி ஜாயாயாகனு ஷஷ்டி சொல்ல வேண்டிய கஷ்டம் இல்லை. அதனால் அங்கே வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். அது மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாது. சரி, இப்போது இப்படியெல்லாம் அத்தியாகாரம் பண்ணி அந்த விபக்தி விபரிணாமம் பண்ணி வித்தியாசமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது எதுக்கு கேட்டால், உபக்கிரம உபசம்ஹாரங்களை ஒரே விதமாக கொண்டு வர்றதுக்கு மட்டும் சொல்கிறதா இருந்தால் அது தப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா அது அத்வைத பட்சத்தில் இருந்துட்டு சரியாக பண்ணலாம் இல்லையா. ஒரே ஆத்மஸ்வரூபத்தை இந்த லோகத்திலிருந்து தெரியக்கூடிய ஆத்மஸ்வரூபத்திலிருந்து ஆரம்பித்த
அசம்சாரியான ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி முடிக்கிறதுக்காக ஸ்ருதியோட இந்த பிரகரணம் வந்திருக்குன்னு தாராளமாக சொல்லலாம் இல்லையான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதுக்கு மேலே அவள் ஒரு யுக்தி சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி, அத்வைதிகள் சொல்கிற மாதிரி இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்கிறதா இருந்தால் அந்த வாக்கியங்களுக்கு வியர்த்தமாக போயிடும். வாக்கியம் ஒரு ஒரு அஜ்ஞாதமான ஒரு அர்த்தத்தை காமிக்கக்கூடியதாக இருந்தால் தான் சார்த்தகமாகிடும். இல்லைன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறதா இருந்தால் வியர்த்தமாக போயிடும் இல்லையா? இப்போது நீங்கள் சொல்கிறது வாக்கியம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதெல்லாம் விபரிணாமம் வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக அர்த்தம் சொல்லலாம். ஆனால் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய, வாஸ்தவம் தான். சரி, இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருப்பி திருப்பி சொல்கிறதா இருந்தால் அது வாக்கியம் வியர்த்தமாக போயிடும். அப்போ வியர்த்தமாக போகக்கூடாதுன்றதுனால என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் விபக்தி விபரிணாமம் பண்ணி புதுசான ஒரு அர்த்தத்தை கொடுத்து வியாக்கியானம் பண்ணுறதா இருந்தால் கூட தப்பு கிடையாதுன்னு இதுக்கு மேலே ஒரு கேள்வி, ஒரு பூர்வபக்ஷம். அத்வைதிகள் சொல்கிற அர்த்தத்தை எடுத்துட்டு பார்த்தால் வாக்கியமே வியர்த்தமாக போயிடும். அப்போது அது அது வரப்படாதுன்றதுனால தான் என்ன பண்ணுறது, இந்த அர்த்தத்தை கொஞ்சம் விபக்தி விபரிணாமத்தை எடுத்துட்டு கூட வித்தியாசமான அர்த்தத்தை சொல்கிறோம். அதுக்காக என்ன பதில் கொடுக்கணும்னா, வாக்கிய வையர்த்தியம், வாக்கியம் வியர்த்தமாக போயிடும் என்ற ஒரு தோஷம் இங்கே இல்லை. ஏன்னால் இது ஒரு வாக்கியம் வியர்த்தம் எப்போ சொல்ல முடியும்? அந்த வாக்கியத்தோடு அந்த விஷயமே முடிகிறதா இருந்தால் வியர்த்தம் சொல்லலாம். அது சொல்லி அங்கே நிறுத்துறதா இருந்தால் வியர்த்தம் சொல்லலாம். இது அப்படி கிடையாது. இது ஒன்றொன்னாக சொல்லி எங்கே போய் முடிக்கிறது? ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசதவியோ, அங்கே தானே முடிக்கிறது. அங்கே பிரயோஜனம் இருக்குது. அப்போது இந்த மொத்தமாக இந்த பூர்ணமாக இந்த ஒரு சந்தர்ப்பம், ஸ்ருதி சந்தர்ப்பம் எதுக்காக வந்ததுன்னு கேட்டால், ஆத்மா பிரியதமஹா, ஆத்மா ஆனந்தஸ்வரூபா, ஆத்ம தத்துவம் ஆனந்தஸ்வரூபமாக இருக்குது. மோட்சத்தில் இந்த ஆத்மஸ்வரூபத்தை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது, எந்த வஸ்துவோடையும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த மோட்சம் எப்படி புருஷார்த்தமாயிடும் ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வர வேண்டாம். அந்த மோட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு ஆத்ம தத்துவம் மட்டும்தான் பாக்கி இருக்கட்டும். அந்த ஆத்மஸ்வரூபமே பரம ஆனந்தஸ்வரூபமாக இருக்குது, ஆனந்தஸ்வரூபமாக இருக்குதுன்னு காமிக்கணும். இல்லைன்னா மோட்சம் புருஷார்த்தம் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் இதுக்காக ஆத்மாவினுடைய ஆனந்த ஸ்வரூபத்துவம் இது காமிக்கிறதுக்கு தான் இந்த பிரயத்னம் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது தனக்குன்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்து இருக்கே ஆத்மா, இதுதான் நமக்கு இது சுகரூபமாக இருக்குது. என்ன காரணம்? சுகத்தினுடைய லட்சணம் அதில் வர்றது. நிருபாதிக பிரேமாஸ்பதத்துவம் சுகத்தினுடைய லட்சணம். அந்நிய அனதீன இச்சா விஷயத்துவம் தார்க்கிகால் சொல்லுவாங்க. அந்நிய அனதீன இச்சா, நிருபாதிக இச்சா. எந்த வஸ்துவும் நமக்கு வேணும், இது வேணும் சொன்னால் அதுக்கு எதுக்குன்னு கேட்டால் கேள்விக்கு பதில் இருக்குது. அது இதுக்காக கடைசியில் எங்கே போய் முடியறது? சுகத்தில் போய் முடியறது. சுகம் எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அது என்ன காரணம்? சுகத்தில் நமக்கு நிருபாதிகமான ஒரு பிரீதி இருக்குது. இப்போ இந்த சுகத்தினுடைய லட்சணம் லோகத்தில் சித்தமான எந்த ஒரு லட்சணம் இருக்கோ, நிருபாதிக பிரீதி விஷயத்துவம், நிருபாதிகமான பிரீதி. எதுக்குன்னு என்ற கேள்விக்கே பதில் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பிரீதி, சுகம் வேணும் என்ற எண்ணம் இல்லாத யாருமே கிடையாது. சுகம் எதுக்குன்ற கேள்வியும் கிடையாது. அப்பேற்பட்ட சுகத்துக்கு எந்த லட்சணம் லோகத்தில் சித்தமாக இருக்கோ அந்த லட்சணம் ஆத்மாவுக்கிட்ட இருக்குது. இப்போ சாதாரணமாக தார்க்கிகால கேட்டால் என்ன சொல்லணும்? இது அதிவியாப்தின்னு சொல்லுவாங்க. இது அதிவியாப்தி இல்லை. ஏன்னா ஒரே வஸ்துவாக இருக்கிறதுனால அந்த சுகம் தெரியக்கூடிய வஸ்து ஆத்மாவினுடைய ஸ்வரூபம்னு வச்சுக்கணும். அப்படி ஆத்மாவினுடைய ஸ்வரூபமே சுகம். அது ஸ்வப்பிரகாசமாக பிரகாசிச்சுட்டு இருக்கு மோட்ச தசையில். அதனால் மோட்சம் புருஷார்த்தமாக நம்மளால் நிரூபணம் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்கு இந்த பிரகரணம் பூர்ணமாக வந்திருக்கு. இது சொல்லி தான் யாஜ்ஞவல்கியருடைய உபதேசம் முடிகிறது. அப்போது அந்த முடிகிற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு வாக்கியம் ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா, அதுதான் இங்கே உபதேச வாக்கியம், முக்கியமான உபதேச வாக்கியம். அது சொல்கிறதுக்காக இத்தனை சந்தர்ப்பம் கொண்டு வந்திருக்கு. அதனால் சாதாரணமாக நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லும் பொழுது ஏக வாக்கியதான்னு சொல்லுவோம். இந்த இத்தனை வாக்கியங்களும் அதோடு சேர்ந்து இருக்குது. அப்போ ஏக வாக்கியத்தையோடு சேர்ந்த கூட
எல்லாமே சேர்ந்த இத்தனை வாக்கியங்களும் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் தனித்தனி அபூர்வார்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. கடைசியில் போய் நமக்கு அபூர்வமான ஒரு அர்த்தத்தில் கொண்டு போய் முடிக்கிறதா இருந்தால் போகும். அது முடிக்கிறதுக்கு இத்தனை உபக்கிரமம் வந்திருக்கு, இது எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் அது வந்து எப்படி காமிக்கணும்னு கேட்டால் இதுக்காக ஒரு வியாப்தி காமிக்கணும் இல்லையா? வியாப்தின்னு சொன்னால் என்ன? நியமம். ஆத்மஸ்வரூபம் பரமபுருஷார்த்தா, ஒரு அனுமானம் வச்சுக்கோங்க. ஆத்மஸ்வரூபம் பரமபுருஷார்த்தா ஆனந்தாத்மகத்வாத், ஆத்மஸ்வரூபம் ஆனந்தாத்மகம் பிரியதமத்வாத். அனுமான பிரயோகம் பண்ணும்பொழுது அப்படி பண்ணணும். ஆத்மஸ்வரூபம் பரமபுருஷார்த்தா, ஆத்மஸ்வரூபம் பரமபுருஷார்த்தமாக இருக்கும். என்ன காரணம், என்ன ஹேது? ஆனந்தாத்மகத்வாத்னு ஒரு ஹேது. ஆத்மஸ்வரூபம் ஆனந்தாத்மகம் எப்படி கிடைக்கிறது? பரம பிரேமாஸ்பதத்வான்னு ஒரு ஹேது. அப்போது இங்கே என்ன வியாப்தி இந்த அனுமானத்தில்? எதெல்லாம் பரம பிரேமாஸ்பதமாக இருக்கோ அதெல்லாம் ஆனந்தஸ்வரூபம். ஆனந்தஸ்வரூபந்தான் பரம பிரேமாஸ்பதம் ஒரு வியாப்தி. எதெல்லாம் எத்யத் பரம பிரேமாஸ்பதம் தது ஆனந்தஸ்வரூபம். சுகம் மட்டும்தான் பரம பிரேமாஸ்பதமாக ஒரே ஒரு வஸ்து லோகத்தில் தெரிகிறது. அப்போ இந்த வியாப்தி காமிக்கணும். வியாப்தி எப்படி காமிக்கிறது? ஒரு இடத்துல காமிச்சா வியாப்தி தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, பல இடத்துல காமிக்கணும். பல இடத்துல வியாப்தி காமிக்கணும். அதனால் இத்தனை வாக்கியங்கள் வந்திருக்கு. இல்லைன்னா இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இத்தனை இது 12 வாக்கியங்கள் வந்திருக்கு. எதுக்கு இத்தனை வாக்கியங்கள்? சொன்னதே திருப்பி திருப்பி நவா அரே பத்யு காமாய புரிஞ்சு போச்சு இல்லையா? நவா அரே வித்தஸ்ய காமாய, நவா அரே க்ஷத்ரஸ்ய காமாய, நவா அரே பிரம்மண காமாய. இது திருப்பி 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 எதுக்கு சொல்கிறது? ஒரே விஷயம். ஏன்னா அது உபனிஷத்தினுடைய ஒரு சைலி. அது சைலின்னு மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த வியாப்தியே காமிக்கணும். ஒரு இடத்தை மட்டும் காமிச்சா அது வியாப்தி கிரகிக்க முடியாது. வியாப்தினா பல இடத்துல பார்த்தா தானே வியாப்தி தெரியுது. அதனால் அந்த வியாப்தியை தெரிவிக்கிறதுக்கு பல இடத்துல இது காமிச்சிருக்குன்னு சொல்லணும். அப்போது அதனால் வாக்கியங்கள் எல்லாம் வியர்த்தமாக போயிடும் என்ற ஒரு தோஷம் இந்த நம்ம சித்தாந்தத்துக்கு மேலே சொல்ல முடியாது என்றது இப்போ சொன்ன விஷயம். அப்போது இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன்? கடைசியில் போய் எங்கே முடிகிறதோ அங்கே வந்து அபூர்வமான விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து இது எல்லாமே ஏகவாக்கியதாபன்னம் சொல்கிறது. ஒரே எல்லாமே சேர்ந்து படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறதுனால தனித்தனி ஒவ்வொரு வாக்கியங்களுக்கும் என்ன சார்த்தக்கியம், தனித்தனியாக புது புது அர்த்தத்தை சொல்ல வேண்டியதா அந்த மாதிரி காமிக்கணும் என்றது கிடையாது. இன்னொரு விஷயம், இப்போ புதுசாக ஒரு அர்த்தம் கொண்டு வர வைக்கணும்ங்கிறதுக்காக நீங்கள் விபக்தி விபரிணாமம் பண்ணி இந்த மாதிரி பரமேஸ்வர இச்சையினால் இதெல்லாம் நடக்கிறது அந்த மாதிரி அர்த்தத்தை கொண்டு வரதா இருந்தால் கூட அது ஒரு தடவை சொன்னால் போகிறோம் இல்லையா? அங்கேயும் இந்த தோஷம் இருக்கு. அதுவும் வந்து ஒரு வாக்கியத்தினால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி. பரமேஸ்வரஸ்ய இச்சையினால் தான் இது பிரியம். எல்லாமே பரஸ்பரம் பதிக்கும் பத்னிக்கும் பரஸ்பரம் பிரியம் ஏற்படுறது எதனாலன்னு கேட்டால் பரமேஸ்வரனுடைய இச்சையினால தான் இது காமிக்கணும். அது ஒரு தடவை சொன்னால் போகிறோம் இல்லையா? இத்தனை வாக்கியங்கள் இதுக்கு. அங்கேயும் வியர்த்தம் வியர்த்தம் வியர்த்தம்னு கேட்கலாம், கேள்வி வரலாம். அந்த கேள்விக்கு பதில் இல்லை. நமக்கு என்னென்னா, நமக்கு வந்து கடைசியில் வாக்கியம்தான் முக்கியார்த்தம். முக்கியார்த்தம்னா அதுதான் தாத்பரியம். இந்த பிரகரணத்தினுடைய தாத்பரிய விஷயபூதமான அர்த்தம், முக்கியமான அர்த்தம். இந்த பிரகரணத்தினால் சொல்ல வேண்டிய அர்த்தத்தை, பிரதானமான அர்த்தத்தை காமிக்கிறக்கூடிய வாக்கியம் கடைசியில் இருக்கிறது தான். அந்த ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு இதெல்லாம் சேர்க்கணும். நீங்கள் அது இல்லாமல் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு வாக்கியங்கள் அந்த பிராதானியத்தை கொடுத்துட்டு வியாக்கியானம் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு வாக்கியத்தில் புது புது அர்த்தத்தை கொண்டு வரணும். அது கொண்டு வர முடியாது. அதனால் இந்த வியர்த்தமாயிடும் என்ற தோஷம் எல்லா இடத்துலையும் இருக்குது. சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு மேலே தான் அந்த தோஷம் வரும் என்ற மாதிரி ஒரு கண்டனம். இன்னொன்று, இதில் நவா அரே பத்யுக்காமாய இல்லை, சமோதோஷம் இல்லை. இப்போ சமோதோஷம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பட்சத்தில் தோஷம் இல்லை. நமக்கு வந்து இதெல்லாம் அனுவாத வாக்கியம். கடைசியில் இருக்கிறது தான் முக்கியார்த்தம், விதி வாக்கியம். நவா அரே பத்யுக்காமாய பதி பிரியோ பவதி. இது ஒன்றும் இங்கே ஒன்றும் அஜ்ஞாதார்த்தம் கிடையாது. லோகத்தில் சித்தமான விஷயத்தை சொல்கிறது.
அதனால் அனுவாத வாக்கியத்தில் ஆவர்த்தனம் வர்றதுனால தப்பு இல்லை. ஏன்னா அர்த்தவாதம் மாதிரி ஆயிடுத்து இல்லையா. அனுவாத வாக்கியமாக இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வியாப்தியே காமிக்கக்கூடிய லோகத்தில் சித்தமான விஷயத்தை எடுத்து காமிக்கிறது, புதுசாக ஒன்றுமே சொல்லலை. நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை காமிக்கிறது. எதுக்குனால் அது மூலமாக அந்த வியாப்தி எது பரம பிரேமாஸ்பதமாக இருக்கோ அது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கணும் என்றது காமிச்சு கடைசியில் ஆனந்த ஸ்வரூபமாக ஆத்மாவே தான் சாட்சாத்கரிக்க வேண்டும். அங்கே தான் கொண்டு போய் முடிகிறது. அங்கே கொண்டு போய் முடிக்கிறதுக்கு தான் இது இந்த சந்தர்ப்பமே எல்லாமே வந்திருக்கு. அதனால் இது அனுவாத வாக்கியம். அனுவாத வாக்கியத்தில் ஒரு என்ன புது புது அர்த்தங்கள் கிடையாதுன்னா ஒன்றும் தப்பில்லை. பரபட்சத்தில் எப்படி இருக்குன்னால் வேதவாதிகளுடைய பட்சத்தில் அது அனுவாத வாக்கியமாக இருந்தால் வியர்த்தமாக போயிடுமே என்று சொல்லி ஒரு புது அர்த்தத்தை காமிக்கிறதுக்காக ஆத்மசப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணி விபக்தி வித்தியாசம் பண்ணி அர்த்தத்தை சொல்கிறதா இருந்தால் சரி, வாஸ்தவம் சரியாக இருக்கு. ஒரு வாக்கியம் அப்படி வியாக்கியானம் பண்ணலாம், இன்னொரு வாக்கியம் அந்த வாக்கியத்திலும் அதுதான் அர்த்தம். இந்த 12 வாக்கியத்திலும் ஒரே அர்த்தம். ஏன்னா பரமாத்மாவினுடைய இச்சையினால தான் இதெல்லாம் நடக்கிறது. இதுதான் வேறு அர்த்தம் இல்லை. இப்போ இந்த ஒரு அர்த்தத்தை எத்தனை தடவை சொல்லணும்? ஒரு தடவை சொன்னால் போகாதா? அந்த மாதிரி. அப்போ அதனால் வையர்த்தியம் என்ற ஒரு தோஷம் முக்கியார்த்தத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியமாக நம்ம பரிகணனம் பண்ணுறதா இருந்தால் தோஷம், இல்லைன்னா தோஷம் இல்லை. அது சொல்கிறேன், இல்லைன்னா தோஷம் இல்லைன்னு சொல்கிறது. இன்னொரு குழப்பம், லோகத்தில் இப்போது அப்பிரசக்த பிரதிஷேதம்னு ஒரு தோஷத்தை காமிக்கிறார். நம்ம மதத்துக்கு மேலே பேதவாதிகள் காமிக்கிறார் அப்பிரசக்த பிரதிஷேதம். ஏன்னா இங்கே ஒரு பிரதிஷேதம் சொல்கிறது இல்லையா. நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி, பதியும் பத்னியும் எல்லாம் பரஸ்பரம் பிரியத்தோடு இருக்கிறது தன்னுடைய பிரயோஜனத்துக்காக இல்லை, தன்னுடைய பிரயோஜனத்துக்காகத்தான், இன்னொருத்தருடைய பிரயோஜனத்துக்காக இல்லைன்னு. இது எதுக்கு சொல்லணும்? அப்பிரசக்தம் தானே இது. இன்னொருத்தருடைய பிரயோஜனத்துக்காக நம்ம பிரியத்தை காமிக்கிறது என்றது யாருக்குமே அப்படி இல்லையே, அது சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. அப்பிரசக்தம் இது. அப்பிரசக்த பிரதிஷேதம் தெரியும் இல்லையா. ஒரு பிரதிஷேதம் பண்ணுறதா இருந்தால் இல்லையே சொல்கிறதா, எதுக்கு சொல்கிறது? இங்கே ஒரு யானை கிடையாது என்ன சொல்கிறதா, எதுக்கு சொல்கிறது? இங்கே யானை தெரியற மாதிரி இருக்கா? யானையே தெரியறதில்ல. இது அப்பிரசக்த பிரதிஷேதம் ஒரு தோஷம். ஏன்னா வாக்கியம் வியர்த்தமாக போயிட்டு தான், அதுதான் தோஷம். ஒரு பிரதிஷேதம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஒரு பிரசக்தி வரணும். பிரசக்தி இல்லாத விஷயத்தை சும்மா போய் பிரதிஷேதம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு புரியறது இல்லையா. இங்கே ஒரு யானை கிடையாது சொன்னால் எதுக்கு சொல்கிறது? யானை இருக்குது, யாராவதுக்கு பிரமை இருக்கா? கிடையாது இல்லையா. அந்த மாதிரி இது ஒரு அப்பிரசக்த பிரதிஷேதம் ஆச்சேன்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னால் அந்த மாதிரி ஒரு பிரமை பல பேருக்கு இருக்குன்னு தெரிகிறது. லோகத்தில் ரொம்ப சூக்ஷ்மமாக யோஜனை பண்ணுறதா இருந்தால் அந்த பிரமை இருக்காது. ஆனால் சூக்ஷ்மமாக யோஜனை பண்ணுறது இல்லைன்னா அந்த பிரமை வரும். நான் இன்னொருத்தருக்கு மேலே பிரீத்தியை வச்சுட்டுருக்கேன். என்ன காரணம்? எனக்காக ஒன்றும் இல்லை, அவருடைய க்ஷேமத்துக்காக, அவருடைய பிரயோஜனத்துக்காக தான் நான் பிரீதி வச்சுட்டுருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரயோஜனத்துக்காக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. நமக்கும் வாயில் அப்பப்போ வார்த்தை வரும். உண்மையாக இங்கேயும் பகவத்பாதால் சொல்லியிருக்கார் ஒரு அதிகம். சூக்ஷ்மம் வா கிஞ்சித் ஸ்வப்பிரயோஜனம் அனபேட்சியா நபவத்தியேவ லோகே. அது காமிக்கணும். அது ஒரு தப்பு இல்லை, யாருடையும் தப்பு கிடையாது. அது நம்மளுடைய ஸ்வரூபம், அது ஸ்வபாவம், அது அப்படி தான் இருக்கணும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. மற்றவாளுக்காக என்ன சொல்கிறது, பரோபகாரம் பண்ணுறது இருக்கு இல்லையா. உண்மையாக நம்மளுடைய தர்மசாஸ்திரத்தில் வியாச வாக்கியம் சொல்கிறது பரோபகார புண்ணியாய பாபாய பரப்பீடணும். ஆனால் தர்மசாஸ்திரங்கள் மன்வாதி ஸ்மிருதிகள் இருக்கு இல்லையா, பரோபகார கர்த்தவியா அந்த மாதிரி ஒரு வாக்கியம். பரோபகாரம் பண்ணணும்னு ஒரு தர்மம் அந்த மாதிரி கிடையாது. பரோபகாரம் என்றது பாருங்கோ, ஒரு தர்மசாஸ்திர திருஷ்டியில் சொன்னால் அந்த மாதிரி ஒரு திருஷ்டியே இல்லை தர்மசாஸ்திரக்காரர்களுக்கு. நம்மளுடைய தர்மம் நம்ம ஒழுங்காக பண்ணுறதா இருந்தால் பரனுக்கு எந்த உபகாரம் கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் தர்மசாஸ்திரக்காரர்களுடைய திருஷ்டி. நமக்கு இப்போது தரித்திரனுக்கு தானம் பண்ணணும் என்றது இருக்குது. அது எதுக்கு? நம்மளுடைய தர்மம்னு சொல்கிறது இல்லையா. பரனுக்கு உபகாரம் கிடைக்கணும் என்ற புத்தியோட கூட இல்லை, எனக்கு தர்மம் என்னுடைய தர்மம்னு சொல்கிறது, அவ்வளோதான்.
பரோபகார கர்த்தவியான்னு சொல்கிறதே ஒரு அது ஒரு சோஷியலிசத்துக்கு வர பத்தாதது. ஏன்னா அவன் தன்னோட கீழே நம்மளோட கீழே இருக்குன்னு நினச்சிட்டு தான் உபகாரம் பண்ண முடியும். நான் உபகாரம் பண்ணுறேன் என்ற ஒரு புத்தி இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது சோஷியலிசம் இல்லை. உண்மையாக பாருங்க, அது சமத்துவம் இல்லை. அது ஏன்னா இன்னொருத்தர் நம்மளோட கொஞ்சம் கீழே இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் உபகாரம் என்ற திருஷ்டி வரும். நான் உபகாரம் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ணட்டுமான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இல்லை. நான் கொஞ்சம் மேலே இருக்கேன்னு நினச்சிட்டு தானே உபகாரம் என்ற புத்தி வருது. உபகாரம் என்ற புத்தியே வேண்டாம்னு சொல்கிறது. உபகார புத்தியே வேண்டாம், தர்மம் என்ற புத்தியோடு பண்ணுறதா இருந்தால் போகும். அதனால் எனக்கே பிரயோஜனம் இருக்குது. இன்னொருத்தரையே சகாயம் பண்ணுறதுனால நமக்கு திருஷ்டமோ அதிருஷ்டமோ பிரயோஜனம் இருக்குது. அந்த பிரயோஜனத்தை அனுசந்தானம் பண்ணிகிட்டே பண்ணுறது என்றது சில சமயத்தில் இருக்காது. அது அப்புறம் சொல்லலாம். அது கொஞ்சம் இன்னும் சூக்ஷ்மமாக சொல்ல வேண்டிய விஷயம். இந்த பரப்பிரயோஜனம் நமக்கு தர்மம் கிடைக்கிறது என்று அனுசந்தானம் பண்ணிட்டு அது பண்ணணும்ன்றது இருக்கா? இல்லைன்னா அது அனுசந்தானம் பண்ணுறோம்ன்றது இல்லை. எனக்கு இதனால் இந்த பிரயோஜனம் கிடைக்கிறது, ஆனால் அண்டர்ஸ்டுடாக இருக்குது, அது சொல்லாமலே நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு பிரயோஜனம் இல்லாமல் பிரயோஜனம் அனுதிஷ்ய அந்த மந்தோபி பிரவர்த்ததேன்னு இருக்கு இல்லையா? இப்போது லோகத்தில் ஆனால் பல பேருக்கு அந்த பிரமை இருக்குது. நான் மற்றவாளுக்கு ஏதோ ஒரு அவருக்கு சௌக்கியமாக இருக்கட்டும் என்றதுனால நான் பண்ணுறேன். உண்மையாக அது கிடையாது. அப்படி ஒன்றும் பெரிய இது ஒன்றும் சொல்ல வேண்டாம். எல்லாமே ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. ஏதோ ஒரு சூக்ஷ்மமான பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னா ஒரு அதிருஷ்டம் நமக்கு ஸ்ரேயஸ் இல்லையா? மகான்களே சேவை பண்ணுறது நமக்கு ஸ்ரேயஸ்ன்னு ஏதோ ஒரு ஸ்ரேயஸ்ன்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டே இருக்கு. இதுதான். அதனால் இது அத்தியந்தம் அப்பிரசக்த பிரதிஷேதம் சொல்ல முடியாது. இது ஒரு பிரசக்தமான விஷயம். ஏன்னா மற்றவாளுக்கு உபயோகப்பட்டுட்டும், அதனால் அவளுக்கு சௌக்கியமாக இருக்கணும், அதனால தான் அவளுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் நினைக்க வேண்டாம். முதல் அந்த ஒரு துரபிமானத்தை அழிக்கணும் முதல். அதுக்காக ஸ்ருதி சொல்கிறது, நவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. அந்த சூக்ஷ்மமான விஷயம் அது கொஞ்சம் யோசனை பண்ணுறவளுக்கு தான் தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது, சாதாரணமாக தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் இது ஒரு அப்பிரசக்த பிரதிஷேதம் அந்த மாதிரி இல்லை. இது இங்கே பதில் சொல்ல வேண்டிய விஷயம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். இது வேறு அதிகரணத்தில் இருக்கிற சூத்திரத்துக்கு நான் போக மாட்டேன். இது இவ்வளோதான் விஷயம். இப்போது இதில் வேறு விதமாக அர்த்தம் பண்ணும்பொழுது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதுன்னு காமிக்கணும் இல்லையா? அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. இந்த பேதவாதிகள் சொன்ன மாதிரி நவா அரே பத்யு காமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஹா காமேன இச்சையா அர்த்தம் சொல்கிறது. பரமாத்மனஹா இச்சையா பத்யு இச்சையா பதி பிரியோ ந பவதி, பத்னியாக பிரியோ ந பவதி. பத்யு இச்சையா பதி பத்னியாக பதியினுடைய இச்சையினால் பத்னி பதிக்கு பிரியனாக இருக்க மாட்டான். ஆனால் பரமாத்மனஹா இச்சையா அர்த்தம் வருது. ஈஸ்வரேச்சையா ஏவா அர்த்தம் வரணும் இல்லையா? இது சரியாக இருக்குமா? இது சரியாக இருக்குமான்னு கேட்கணும். ஈஸ்வரேச்சையினால் மட்டும்தான் பதிக்கும் பத்னிக்கும் பரஸ்பரம் பிரேமை ஏற்படுறதுன்னா அது காரணம் என்னென்னா ஈஸ்வரேச்சை தான் காரணம். இது யதாஸ்ருதமாக எடுத்து பார்த்தா இது பாதிதம், அது சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸ்வரேச்சை கண்டிப்பாக தேவைப்படுறது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பத்யுகு இச்சா நாஸ்தின்னு மன்னியதாம். அந்த பர்த்தாவுக்கு இச்சையே கிடையாது. இந்த பாரிய மேலே பிரீதி இருக்கணும், ஏதாவது ஒரு ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நவா அரே பத்யுக்காமாயன்னான்னு இருக்காங்க நிஷேதம். அதுக்கு அந்த நிஷேதத்தை எடுத்துட்டு நீங்கள் சொல்கிற அர்த்தத்தை கொண்டு போய் வியாக்கியானம் பண்ணுறதா இருந்தால் என்ன அர்த்தம் கிடைக்கும்? நவா அரே பத்யு காமேனா பதி பிரியோ பவதி பரமாத்மனஹா இச்சையா. பத்யு இச்சையா பதி பிரியோ ந பவதி கிந்து பரமாத்மனஹா இச்சையா ஏவான்னு அர்த்தம் வரும். சம்ஸ்கிருதம் புரியுறது இல்லையா? பதியினுடைய இச்சையினால் பதி மேலே பத்னிக்கு பிரேமை ஏற்படுறது என்றது கிடையாது, பரமாத்மனுடைய இச்சையினால தான் சொன்னால் அது சரியாக இருக்குமா? அது தப்பு தானே. பாருங்க, பரமாத்மாவினுடைய இச்சை வேணும் வேண்டாம்னு யாருமே சொல்லலை. பரமாத்மாதீனம் ஜெகத் சர்வம் வாஸ்தவமான விஷயம். ஆனால் பரமாத்மா இச்சையினால் என்ன வருது? பரமாத்மாவினுடைய இச்சையினால் முதல்
ஒரு பதிக்கு இச்சை வருது, பதிக்கு இச்சை வருது. பதியினுடைய இச்சையினால் அந்த இச்சை வந்ததுக்கப்புறம் சரியான விவகாரம் ஆரம்பிக்கிறது இல்லையா? சரியான விவகாரம், லோக விவகாரம் சரியாக போயிட்டு இருக்குன்னா நன்னா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போது பதிக்கு இச்சை வராமல் பரமாத்மாவினுடைய இச்சையினால் மட்டும் ஒரு பிரேமை ஏற்படுறதா? பதிக்கும் பத்னிக்கும் அந்த மாதிரி லோகத்தில் தெரியறதா? தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் இந்த பதியினுடைய இச்சையை கண்டனம் பண்ணி பரமாத்மாவுடைய இச்சை காரணம் சொல்கிறது தப்பு. பரமாத்மாவுடைய இச்சை காரணமாக இருக்கட்டும், பதியுடைய இச்சையும் காரணம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அர்த்தம் மாற்றி எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல் வரும். இது இன்னொரு கஷ்டம். பத்யுஹு இச்சா மாத்திரேன, அப்போ என்ன வேணும்? அதுக்கு மேலே என்ன சொல்லணும்? வாஸ்தவம்தான், இந்த ஒரு இடைஞ்சல் இருக்கவே இருக்குது. இது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நவா அரே பத்யு காமாயா, நவா அரே பத்யு காமேனா வரணும் இல்லையா? பத்யு காமேன பத்யு ஏவ காமேன பத்யுரிச்சா மாத்திரேன, நவா அரே பத்யுரிச்சா மாத்திரேன பதிப்பிரியோ பவதி கிந்து பரமாத்மனா இச்சையா அபி. இப்படி அர்த்தம் கொண்டு வரணும். சரியா போச்சு இல்லையா? இப்படி இருந்தால் சரியா இருக்கு. பத்யு இச்சையினால் மட்டும் இந்த பிரேமை ஏற்பட முடியாது, பரமாத்மாவினுடைய இச்சை கூட தேவைப்படுறது. இதுதான் அர்த்தம் வந்தது. இப்போ சரியாக போச்சு. இதுக்கு லோக விரோதம் கிடையாது. ஆனால் இப்போ என்ன தோஷம்? மாத்திரேனா அத்தியாகாரம் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் சேர்க்கணும். ஏற்கனவே ஒன்று சேர்க்கணும். இப்போ ஸ்வஸ்யான அர்த்தத்தில் ஒரு வார்த்தை சேர்க்கணும். இன்னும் மாத்திரேனான்னு சேர்க்கணும். பத்யுரிச்சா மாத்திரேனா. இப்போது விபக்தி விபரிணாமம் 24 இடத்துல விபக்தி விபரிணாமம் ஒரு தோஷம். இன்னொரு தோஷம் முக்கியார்த்தமாக மாத்திரேனான் அத்தியாகாரம் பண்ணணும். இன்னொரு தோஷம் ஸ்வஸ்யான் அத்தியாகாரம் பண்ணணும். இன்னொரு தோஷம் முக்கியார்த்தமாக கொண்டு வந்த வாக்கியத்தில் ரெப்பிட்டேஷன், ஆவர்த்தி, அது எதுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது. இன்னும் முக்கியமான ஒரு குழப்பம் என்னென்னா, இப்போது இது எல்லாமே எதுக்கு? இது மோட்சத்துக்கு ஒரு சாதனம் என்னன்னு கேள்வி கேட்டதுக்கு பிறகு இது அதுக்காக உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார் யாஜ்ஞவல்கியர். எதேவ அமிர்தத்துவ சாதனம் மன்யசே தாம் மம வியாச்சக்ஷ்வா, அதை எனக்கு உபதேசம் பண்ணி கொடுங்கோன்னு சொல்லி மோட்சம் கொடுக்கக்கூடிய, மோட்சத்துக்கு சாதனமாக எப்பேற்பட்ட ஒரு தத்துவஞானம், அதுவே அது யாஜ்ஞவல்கியர் அவருடைய மனசில் வச்சுட்டு இருக்காரோ அது சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் சொல்லணும். அந்த வாக்கிய சந்தர்ப்பம் இது. அந்த வாக்கிய சந்தர்ப்பம் கொண்டு போய் முடியறது எங்கேன்னு கேட்டால், இந்த பரமாத்மாவருடைய இச்சையினால தான் இதெல்லாம் நடக்கிறது என்ற மாதிரி வந்துடுது இல்லையா? பரஸ்பர பிரேமையோ அதுவோ எதுவாக இருந்தாலும் பரமாத்மாவினுடைய இச்சைக்கு அதீனமாக தான் இருக்குது என்றது அதுதான் கொண்டு போய் இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் கிடச்சிருக்கு. அப்படி இருந்தால் இந்த ஒரு சந்தர்ப்பம் அந்தளவுக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் லோகத்தில் எல்லாமே பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனமாக இருக்குது என்றது ஒரு சாமானிய சித்தாந்தம் ஏற்கனவே இருக்குது. இது யார் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு கேட்டால் முமுட்சுக்கள் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. இது சதுர்வித புருஷார்த்த காமைரப்பி, தர்மமோ அர்த்தமோ காமமோ மோட்சமோ எந்த ஒரு புருஷார்த்தத்தை நமக்கு விரும்புகிறதா இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆஸ்திகால் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது எல்லாமே ஜெகத்து அத்தனையும் பரமாத்மாதீனம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சாதாரணமான விஷயம். இது சாதாரணமான விஷயம்னால் விசிஷ்ய அந்த வேதாந்த சாஸ்திரத்தில் மோக்ஷகாமசைவ உபதேஷ்டவியா விஷயா அந்த மாதிரி கிடையாது. இது சாதாரணமாக ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஒரு மோட்சசாஸ்திரத்துக்கு மோட்சத்துக்கு தேவைப்படுற எந்த விஞ்ஞானத்தை உபதேசம் பண்ணுக்கோன்னு சொல்லி உபதேசம் பண்ணுறேன் சொல்லி சொல்கிற விஷயம் என்ன? ஜெகத்து எல்லாமே பரமாத்மாவினுடைய இச்சைக்கு அதீனம். அது சரிப்பட்டு வராது. ஏன்னால் பிராமணிகமான விஷயமா இருந்தால் கூட இது 4 புருஷார்த்தத்தை அடைய வேண்டிய தர்மத்தையும் காமத்தையும் அர்த்தத்தையும் எதுக்கும் எந்த புருஷார்த்தத்தை அடையணும்னா கூட இந்த ஒரு சித்தாந்தத்தை ஆஸ்திக பட்சத்திலிருந்து பார்த்தால் இந்த சித்தாந்தம் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். அதனால் விசிஷ்ய அந்த மோட்ச பிரகரணத்தில் உபதேசம் பண்ண வேண்டிய விஷயம் இதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இது ஒரு அபூர்வமான விஷயமோ கேட்டால் அபூர்வமான விஷயமே இல்லை.
இது சொல்கிறதுக்கு எத்தனை வாக்கியங்கள் இருக்குது? பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனமாக அத்தனை ஜெகத்தும் நிற்கிறது என்ற விஷயம் எத்தனையோ வாக்கியங்களால் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் ஆத்மா பரமப்பிரேமாஸ்பதமாக இருக்கிறதுனால ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது என்ற விஷயம் மற்ற பிரகரணங்கள் இல்லாத விஷயம். அது புது விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படும்படியாக இந்த பிரகரணத்தை வாக்கியங்களே வியாக்கியானம் பண்ணுறதா இருந்தால் அப்போ தான் அது அபூர்வத்துவம் கிடைக்கும். இல்லைன்னா அபூர்வத்துவம் கிடைக்காது. அது மட்டுமில்லை, இது அத்தனையும் ஜெகத்து பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனமாக இருக்குது என்ற விஷயத்தை சொல்கிறதுக்கு இந்த ஒரு வாக்கிய சந்தர்ப்பம் உபயோகப்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு இங்கே என்ன இருக்குது? பரஸ்பரம் பிரியம் என்றது பரமாத்மா இச்சாதீனம், அவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கு. சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும்? அத்தனை ஜெகத்தும் பரமாத்மா இச்சாதீனம் சொல்லணும். அது இங்கே தெரியவே இல்லை. பரஸ்பரம் பிரேமை என்றது மனுஷியாளுக்கு பரஸ்பரம் பிரேமை ஏற்படுறது, விஷயங்களுக்கு மேலே பிரேமை ஏற்படுறது, அங்கே பிரேமை ஏற்படுறது, இங்கே ஏற்படுறது, இது எல்லாமே பரமாத்மாவுடைய இச்சைக்கு அதீனமாக இருக்குது. இவ்வளோ தான் கிடைக்கிறமே தவிர அத்தனை ஜெகத்தும் பரமாத்மா இச்சாதீனம்னு கிடைக்கணும்னா அதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி நீங்கள் வியாக்கியானம் பண்ணுற மாதிரி வியாக்கியானம் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு உபயோகம் இருக்காது. அப்போது இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமாக இந்த பிரகரணத்தை கொண்டு வரணும்னால் பகவத்பாதால் சொல்கிற அந்த வழியில் வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னு இதுதான் விஷயம். அதில் லோகசித்தமான விஷயத்தை தான் ஆரம்பத்தில் சொல்கிறது, சந்தேகமே இல்லை. அது நம்மளே புதுசாக காமிக்க வேண்டிய விஷயம் இல்லை. உண்மையாக பாருங்கோ, நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி. இங்கே ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் அபூர்வார்த்தத்தை கொண்டு வர்றதுக்கு யாரும் சிரமப்படவே கூடாது. அப்படி சிரமப்படுறதா இருந்தால் அதுவும் ஒரு ஸ்ருதி விருத்தமான விஷயம். என்ன காரணம்? நவா அரே பத்யுக்காமாய பதிப்பிரியோ பவதி. நவா அரேன்னு திருப்பி வருது இல்லையா? அந்த வான் இருக்குது, அந்த ஒரு வார்த்தை. அந்த வானா என்ன? அது விகல்பார்த்தகமான வா சப்தம் இல்லை. அது வைன்னு அர்த்தம். வைன்னு அர்த்தம். அது வியாக்கரண பிரக்கிரியில் லோபம் நவான்னு தெரியறது. வைன்னு அர்த்தம். இந்த வை சப்தம் பிரசித்தியை காமிக்கக்கூடிய பிரசித்தமான ஒரு அவ்வியம். அது வை பிரசித்தியை காமிக்கக்கூடிய அவ்வியம். அதனால ஸ்ருதியே ஒத்துன்னு இருக்குது. லோக பிரசித்தமான விஷயத்தை நான் காமிக்கிறேன் சொல்லி தான் ஸ்ருதி ஆரம்பிக்கிறது. நவா எவங்கலுன்னு அர்த்தம். எவங்கலு என்ற அர்த்தத்தில் வான் சப்தம் வந்திருக்காங்க. அதனால் என்ன தெரியறது? லோக பிரசித்தமான அர்த்தத்தை கொண்டு மேல் கொண்டு அது சொல்லி எங்கே கொண்டு போய் முடிக்கிறது? ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா கொண்டு போய் முடிக்கிறது. அதனால் ஆரம்பத்திலிருந்தே அபூர்வார்த்தத்தை சொல்லணும்னு ஏதோ மனசில் வச்சுண்டு விபக்தி விபரிணாமம் பண்ணி வேறு விதமாக அர்த்தத்தை காமிக்கிறது என்றது சரியில்லை என்றது அத்வைதிகளுடைய அபிப்பிராயம். இது வியாக்கியாக்காரெல்லாம் இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக எழுதியிருக்கார். அது நான் கொஞ்சம் எடுத்து காமிச்சேன், அவ்வளோதான். இதில் விதேயாம்சத்தில் அதுக்கு எதுக்குன்னா நவா ஆத்மாவா அரே திரஷ்டவியா. அங்கே திரஷ்டவியா என்ற அம்சம் அனுவாத்தியம். ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசதவியான்னு விதேயம். அந்த அனுவாத்தியாம்சத்தை காமிக்கிறதுக்கு அங்கே வை. ஆத்மா சாட்சாத்கர்த்தும் யோக்கியா என்றது இன்னொரு ஸ்ருதி வாக்கியத்தினால கிடைச்சதை எடுத்துட்டு அப்படி சாட்சாத்கார யோக்கியமான ஆத்மாவே காமிக்கணும். முதல் ஆத்மசாட்சா்காரோத்தேசேன சிரவணம் மனனம் நிதித்தியாசனஞ்ச விதீயதேன்னு கிரந்தங்கள் எல்லாம் படிக்கலாம். ஆத்மசாட்சா்காரத்தை உத்தேசித்த சிரவணத்தையும் மனனத்தையும் நிதித்தியாசனத்தையும் விதிக்கக்கூடிய வாக்கியம் அது. அந்த வாக்கியத்தில் உத்தேசியாம்சம் என்றது ஆத்ம சாட்சா்காரம். அதனால் அது உத்தேசியாம்சம்னு காமிக்கிறதுக்கு அங்கே வைசப்தம். இது லோக பிரசித்தியை காமிக்கிறதுக்கு வைசப்தம். இப்படி வியவஸ்தை வச்சுருக்கு. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் உபன்யாசத்தை முடிக்கிறேன். இப்படி இருக்கும் பொழுது இது நமக்கு ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா என்றதை காமிக்கிறதுக்கு தான் இவ்வளோ சிரமப்பட்டிருக்கு. எத்தனையோ 12 சந்தர்ப்பங்களாக ஸ்ருதி விஸ்தாரமாக சொல்லி, அதனால தான் இவ்வளோ தூரம் இவ்வளோ சிரமப்பட்டு சொல்லி முக்கியமாக சொல்ல போகக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ ஈஸ்வராதீனம் ஜெகத் சர்வம் சொல்கிறதுக்கு இவ்வளோ சிரமமா? அதுக்கு உபயோகப்படும்படியாக ஒரு வாக்கிய சந்தர்ப்பமாக தோணலை இது. அவ்வளோதான் நமக்கு ஒரு
பேதவாதிகளுடைய வியாக்கியானம் நமக்கு ஏன் ஒத்துக்க முடியல, மனசில் சரியாக வரலன்னா அதுக்கு காரணம் இதுதான். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தோணலை. சரி, நம்ம சொல்கிற மாதிரி பகவத்பாதாவில் சொல்கிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு கேள்வி வரும். இந்த பரமப்பிரேமாஸ்பதம்னு சொல்கிறது இல்லையா, முக்கியமாக பரமப்பிரேமை எதுக்குன்னே கேள்வி வேண்டாம். அப்பேற்பட்ட பிரேமை என் மேலே எனக்கு இருக்குது. என் மேலே எனக்கு இருக்கிற இந்த ஒரு பிரீதி எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அதனால தானே சுகத்துக்கு மேலே பிரீதி அப்படியே இருக்குது. சுகம் நான் ஏற்கனவே சொன்னேன், சுகம் எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. பதில் இல்லைன்றது ஒரு தோஷம் இல்லை, பதில் இருக்கக்கூடாது. அப்போ தான் அது பரமப்பிரேமாஸ்பதம் தெரியும். அந்த மாதிரி தான் என் மேலே எனக்கு இருக்கிற பிரீதி, என்னுடைய உத்கர்ஷத்துக்காக ஏதாவது பண்ணுறது என்றது எனக்கு மேலே தப்பு வரக்கூடாது என்ற ஒரு என் மேலே இருக்கிற பிரீதி என்றது லோகத்தில் பிரசித்தமான விஷயம். வித்தாத் புத்திர பிரியா இந்த மாதிரி வித்யாரண்ய ஸ்லோகத்தில் கூட தெரியுது. இது ஆத்மாவினுடைய ஆனந்த ஸ்வரூபத்துக்கு தெளிவாக காமிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே ஒரு கேள்வி வரும். ஏன்னால் இது வச்சுட்டு நீங்கள் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறதா இருந்தால் இந்த போக்துகு விசிஷ்டம் ஸ்வரூபம் இதுதான் ஆனந்த ஸ்வரூபம்னு கிடைக்குமே தவிர சுத்தஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் கிடைக்கவே கிடைக்காது. அத்வைதத்தில் சுத்தஸ்வரூபம் விசிஷ்டஸ்வரூபம் ரெண்டு விதமாக இருக்குது இல்லையா. விசிஷ்டஸ்வரூபம்னா என்ன? இப்போ தெரியக்கூடிய ஸ்வரூபம், அகம்னு தெரியக்கூடிய அத்தனை பர்சனாலிட்டியும் சேர்த்துன்னு தெரியக்கூடிய அந்த ஸ்வரூபம் விசிஷ்டஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தோடு தான் எனக்கு பிரீதி இருக்குது. இதுதான் லோகத்தில் நமக்கு அனுபவம். நான் எப்பேற்பட்ட விசேஷணங்களோடு சேர்த்து என்ன வச்சுட்டுருக்கேனோ அந்த ஸ்வரூபத்துக்கு மேலே தான் எனக்கு பிரீதி. அந்த சுத்த ஸ்வரூபத்துக்கு மேலே பரமப்பிரேமை இருக்கா கேட்டால் யோசித்து பார்த்தா இல்லைன்னு தெரியுறது. சுத்தம் ஆத்மஸ்வரூபம் உபனிஷத்துலேருந்து தெரியுது. ஆத்மஸ்வரூபம் சுத்தம் தெரியுது. சின்மாத்திரம் தெரியுது. அப்பேற்பட்ட கேவல சின்மாத்திரமான ஒரு ஆத்மஸ்வரூபம் பரமப்பிரேமாஸ்பதமாக தெரியறதா? ஒன்றும் தெரியறதில்லை. இப்படி நம்மளை எப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அந்த ஸ்வரூபந்தான் பரமப்பிரேமாஸ்பதமாக தெரியுறது. அந்த ஸ்வரூபத்துக்கு மேலே தான் பரமப்பிரேமை இருக்குது. அப்போ இந்த யுக்தியினால் அந்த விசிஷ்டஸ்வரூபம் சம்சாரித்துவ விசிஷ்டஸ்வரூபம்னு சொல்லலாம். சம்சாரித்துவ விசிஷ்டஸ்வரூபந்தான் என்ன ஆனந்த ஸ்வரூபம்னு கிடைக்குமே தவிர சுத்தஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் கிடைக்கவே கிடைக்காது. உபனிஷத்து எதுக்கு பிரயத்னப்படுறது? அந்த சுத்தஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறதுக்கு பிரயத்னப்படுறது. அதுக்கு உபயோகம் இருக்கான்னு கேட்டால் உபயோகம் இருக்குன்னு சொல்லணும். அது எப்படின்னு சொல்லி இந்த வாக்கியார்த்தம் முடிக்கிறேன். இது உபன்யாசம் இல்லை, இது வாக்கியார்த்தம் தான். தமிழில் சொன்னேன், அவ்வளோதான். இப்போது ஒன்று நம்மளுடைய அனுபவத்தை ஒத்துக்கணும். இந்த விசிஷ்டஸ்வரூபத்துக்கு மேலே தான் நமக்கு பிரேமை ஏற்படுறது. சுத்தஸ்வரூபத்தை நமக்கு தெரியவே தெரியாது. உபனிஷத்தில் சொன்னால் கூட சரி அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பிரேமை ஒன்றும் ஏற்படுறதில்லை. ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த விசிஷ்டஸ்வரூபத்துக்கு மேலே வரக்கூடிய பிரேமை ரெண்டு விதமாக நிரூபணம் பண்ணலாம். ஒன்று அந்த விசிஷ்டஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, அந்த விசிஷ்டஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்படி வரலாம். இல்லைன்னால் அதனுடைய அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, ரெண்டு விதமாக கூட வரலாம். அதனுடைய அதிஷ்டானம் வேதாந்த சாஸ்திரத்தில் கேவல சின்மாத்திரம்னு ஔபனிஷதம் ஆத்ம தத்துவம் இது இந்த விசிஷ்டஸ்வரூபத்தினுடைய அதிஷ்டானம்னு சொல்கிறது. அந்த அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் அந்த அதிஷ்டானத்தில் இருக்கிற சுபாவம் ஆரோப்பியத்தில் தெரியறதுன்றது இருக்கு இல்லையா. ரஜ்ஜுவினுடைய ஸ்வரூபம் அதில் ஆரோபிதமான சர்ப்பத்தில் தெரிகிற மாதிரி அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் அதில் ஆரோபிதமான இந்த விசிஷ்டஸ்வரூபம் அது ஆனந்த ஸ்வரூபமாக வச்சுக்க முடியும். அதிஷ்டானத்தில் அப்போது எது எடுக்கணும்? இப்போது விசிஷ்டஸ்வரூபம் சுயமே ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் அதுக்கு மேலே பரமப்பிரீதி வரலாம். அதனுடைய அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் பரமப்பிரீதி வரலாம். ஆனால் இப்போ வரக்கூடிய பரமப்பிரீதி விசிஷ்டஸ்வரூபத்தில் தான், அதிஷ்டானத்தில் இல்லை. அதுக்கு காரணம் என்ன? விசிஷ்டஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபமோ இல்லை அதனுடைய அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமோன்னு கேட்டால் என்ன ஆப்ஷன்? ரெண்டு ஆப்ஷன் இருக்குது.
அதனுடைய அதிஷ்டானம் தான் ஆனந்த ஸ்வரூபம், விசிஷ்டஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் இல்லை என்றது சித்தாந்தம் கொண்டு வரணும். அது எப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு கேட்டால் சுஷுப்தி இது தெரியாத விஷயம் இல்லை, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். சுஷுப்தியில் எல்லோருக்கும் இச்சை இருக்குது. சுஷுப்தியில் நம்ம என்ன சுஷுப்தி வேண்டான்னு யாருமே இல்லை, அதில் ஆனந்தம் மட்டும்தான் இருக்குன்றது எல்லோருக்கும் அனுபவ சித்தமான விஷயம். இப்போ சுஷுப்தியில் தெரியக்கூடிய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் ஆத்மஸ்வரூபம் தான், வேறு ஒன்றுமே அங்கே பிரகாசிக்கக்கூடிய வஸ்து இல்லை. ஏன்னா வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் பிரகாசிக்கணும்னால் அது பிரகாசப்படுத்தக்கூடிய மற்ற சம்பந்தங்கள் எல்லாம் பிரமாணங்கள் எல்லாம் வேணும். பிரமாணம் மூலமாக சம்பந்தம் ஏற்பட்டால் தான் வெளி வஸ்துக்கள் பிரகாசிக்கும். சுஷுப்தியில் பிரகாசிக்கக்கூடிய ஒரே ஒரு வஸ்து ஆத்மஸ்வரூபந்தான். அந்த சுஷுப்தியில் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் விசிஷ்டஸ்வரூபமாக சுத்தஸ்வரூபமானு கேட்டால் சுத்தஸ்வரூபந்தான் எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த விசிஷ்டஸ்வரூபத்துக்கு விசிஷ்டஸ்வரூபம் தெரியலையே. நான் என்று தெரியக்கூடிய இந்த ஸ்வரூபத்தை சுஷுப்தியில் தெரியவே இல்லை. அதனால் தெரியக்கூடிய ஸ்வரூபம் சுத்தஸ்வரூபம். அந்த சுத்தஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமாக இல்லாத போனால் சுஷுப்தியில் இச்சை வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எல்லோருக்கும் சுஷுப்தி தசையில் இச்சை இருக்குது. சுஷுப்தி வேண்டாம்னு சொல்ல முடியாது, வேணும் தான் சொல்கிறது. அதனால் சுஷுப்தியில் இச்சை இருக்குது என்ற காரணத்தினால என்ன சொல்லணும், அந்த சுஷுப்தியிலையும் பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லி தான் ஆகணும் இல்லையா? அது ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லலை என்னால் சுஷுப்தியில் இருக்கிற சுஷுப்தி மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான அந்த இச்சை அதை எப்படின்னு நிரூபணம் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் அந்த சுத்தஸ்வரூபத்தை தான் ஆனந்த ஸ்வரூபமாக வச்சுக்கணும். அப்போ விசிஷ்டமான ஸ்வரூபத்தில் ஏன் ஆனந்த பரமப்பிரேமை ஏன் தெரியறதுனால் இந்த சம்சாராவஸ்தையில் வந்த உடனே அந்த விசிஷ்டஸ்வரூபம் தான் தெரியறது. நமக்கு சுத்தஸ்வரூபம் தெரியவே இல்லை. சுஷுப்தியை விட்டுண்டு வெளியில் வந்த உடனே அந்த அத்தியாசம் ஆயிடுத்து. சுத்தஸ்வரூபத்துக்கு மேலே விசிஷ்டஸ்வரூபத்தினுடைய சம்சாரி ஸ்வரூபத்தினுடைய தாதாத்மியாத்தியாசம் போக்தா வந்து தாதாத்மியாத்தியாசத்தினால அங்கே சேர்ந்துடுத்து. இப்போ ஒரு அத்தியாசம் ஒரு ஆரோபம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஆரோபிதமான வஸ்துவை தான் தெரியும், அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஆரோப்பியத்தை பார்த்துட்டு இருக்கும்பொழுது அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு கயரில் சர்ப்பத்தை ஆரோபம் பண்ணினா அந்த அவஸ்தையில் ஆரோபம் இருக்கிற அவஸ்தையில் சர்ப்பத்தை தான் தெரியும், கயரை தெரிஞ்சுக்க முடியாது. கயரில் இருக்கிற ஸ்வரூபம் கூட சர்ப்பத்தில் தான் தெரியும், கயரில் தெரியாது. கயருடைய சுபாவம் கூட எங்கே தெரியும், சர்ப்பத்தில் தெரியும். கயரில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி இந்த ஜாகிரத அவஸ்தையிலுக்கு வந்த உடனே அந்த கேவல சைதன்ய ஸ்வரூபத்துக்கு மேலே இந்த போக்துஹு ஸ்வரூபம் போக்திராத்மஸ்வரூபம்னு சொல்லலாம். அந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் போக்தா மட்டும் சொன்னாலும் போகும். போக்தா தாதாத்மியேன அத்தியஸ்தா, சாஸ்திரம் சொல்லும்பொழுது அப்படி சொல்லுவோம். போக்தா தாதாத்மியேன அத்தியஸ்தா. அப்படி தாதாத்மியன அத்தியாசம் வந்த உடனே அந்த தாதாத்மியன அத்தியஸ்தமான அந்த போக்தாவே பரம பிரேமத்துக்கு விஷயமாக தெரியறது. இதுதான் அங்கே ப்ரொசீஜர், இதுதான் பிரக்ரியை. இந்த பிரக்ரியையினால் என்ன வருதுனால் பரமப்பிரேமாஸ்பதத்துவம் என்றது போக்துஸ்வரூபத்துக்கு தான் இருக்குதுன்னு நமக்கு அது ஒரு பிரமை ஏற்படுது. உண்மையாக எங்கே இருக்குது, அதுக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சுத்த சைதன்யத்துக்கிட்ட தான் அந்த ஆனந்த ஸ்வரூபத்துவம் இருக்குது. அதனுடைய சம்பந்தத்தினால மற்ற விஷயங்களில் அந்த ஆனந்தத்தோட நமக்கு பிரேமை ஏற்படுறது. எந்த வஸ்துவாக இருந்தாலும் பிரேமை ஏற்படுறது. இது ஆத்மஸ்வரூபம் மட்டும் இல்லை, எந்த ஒரு வஸ்துக்கு மேலே இந்த மொபைல் ஃபோன் மேலே பரமப்பிரேமை ஏற்படுறதா இருந்தால் கூட பரமப்பிரேமை இல்லை, அதை ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். இதுக்கு மேலே பரமப்பிரேமை ஒன்றும் கிடையாது. பிரேமை இருக்குது, பல விஷயங்கள் அதில் இருந்து தெரியறதுனால பிரேமை இருக்குது. அவருக்கு இருக்காது, மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஒரு பிரேமை எதுக்கு ஏற்படுறதுன்னு கேட்டால் அதுவும் என்ன காரணம், இந்த ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவில் அத்தியாசம் ஏற்பட்டதுனால தான் என்றதை சொல்லலாம். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், அந்த பிரக்ரியை சொல்லி முடிக்கிறேன். அது புரியறது இல்லையோ சொல்லலாம், அவ்வளோதான் சொல்கிறேன். எத்தனை வஸ்து உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பிரேமை ஏற்படுறதுன்னா அதுக்கு காரணம்
அஸ்ய மகதோ பூதஸ்ய மாத்ராம் உபஜீவந்தி, ஆனந்தஸ்ய மகதः ஆனந்தஸ்ய மாத்ராம் உபஜீவந்தின்னு ஸ்ருதி இருக்கிறதுனால ஆனந்தஸ்வரூபே ஆத்மனி அத்தியஸ்தத்வாதேவான்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனந்தஸ்வரூபமான இந்த ஆத்மாவில் ஆரோபிதமாக இருக்கிறதுனால எந்த ஒரு வஸ்துக்கு மேலே நமக்கு பிரேம ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான் என்றது சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் ஆத்மா ஆனந்தஸ்வரூபம்னு காமிக்கிறதுக்கு இது ஒன்றும் உதாரணமாக எடுத்துக்கலை. ஸ்ருதி காமிக்கும் பொழுது யதா கடஸ்ய விஷயே பிரேம பவதி குதஹ கடஸ்ய விஷயே பிரேம ஆத்மனः ஆனந்தஸ்வரூபத்வான்னு சொல்லலை. இந்த போக்தாவை தான் காமிக்கிறது. நான் என்று தெரியக்கூடிய போக்தா உண்மையாக அதுவும் ஆனந்தஸ்வரூபம் இல்லை. ஒரு கடம் எப்படி ஆனந்தஸ்வரூபம் இல்லையோ, ஒரு வெளி வஸ்து வழியில் இருக்கிற ஒரு வஸ்து எப்படி ஆனந்தஸ்வரூபம் இல்லையோ, அந்த மாதிரி இந்த விசிஷ்டா ஆத்மா அதுவும் ஆனந்தஸ்வரூபம் இல்லை. அப்படி தானே வந்துடுத்தோ. இப்போ இதுவும் எல்லாமே ஒரே மாதிரி தான். இது உள்ளுக்குள்ளே தாதாத்மியாத்தியாசத்தோடு தெரியுது, இது கொஞ்சம் வெளியில் தெரிகிறது, அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்கு மேலே ஆனந்த பிரேம ஏன் ஏற்பட்டதுன்னா அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சைதன்யம் ஆனந்தஸ்வரூபமாக இருக்கிறதுனால. இந்த வஸ்துவில் ஏன் பிரேமம் ஏற்பட்டிருக்குன்னா இதுக்கு அதிஷ்டானமாக ஆத்மஸ்வரூபம் ஆனந்தஸ்வரூபமாக இருக்கிறதுனால. ஆனால் இந்த ஸ்ருதி ஆத்மா ஆனந்தஸ்வரூபான்னு காமிக்கிறதுக்கு இந்த போக்தாவே தான் உதாரணமாக எடுத்துட்டு எப்பொழுதும் ஸ்ருதி மட்டும் இல்லை, எத்தனை சாம்பிரதாயிக ஆச்சாரியால் எல்லாமே அப்படி தான். ஆத்மா உள்ளுக்குள்ளே பாருங்கோ, நமக்கு தனக்கு எப்படி தன்னை பிடிக்கிறதோ அதை எதுக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லி இந்த போக்தாத்மாவே தான் உதாரணமாக காமிக்கிறது, வெளி வஸ்துக்களே காமிக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா ஒரே ஒரு காரணம்தான். இந்த வஸ்து சில சமயத்தில் நமக்கு பிடிக்கும், சில சமயத்தில் பிடிக்காது. ரெண்டு விதமாக தெரியுது. வெளி வஸ்துக்களை எடுத்து காமிச்சா என்ன ஒரு குழப்பம்னா, சில சமயத்தில் அது பிடிக்காது, சில சமயத்தில் பிடிக்கிறது. எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் அது எப்போ பிடிக்கிறதோ அப்போ ஆனந்தஸ்வரூபத்தினுடைய அதிஷ்டானத்தினுடைய ஆனந்தஸ்வரூபம் தெரியறதுன்னு தான் அர்த்தம். இப்போ வியாக்கியானம் பண்ணி வந்தால் என்ன கிடைக்கிறதுனா, சில சமயத்து பிடிக்காது, வேண்டாம். எப்போ பிடிக்கிறதோ, இது வேணும் தோன்றதா இருந்தால், எண்ணம் வரதா இருந்தால், இதுக்கு மேலே எப்போ பிரேம ஏற்படுறதோ அப்போ அது ஆனந்தஸ்வரூபத்தோடு சேர்ந்துருக்கு. அதனுடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சைதன்யத்தினுடைய ஆனந்தஸ்வரூபத்தில் அத்தியஸ்தமாக இருக்குது. வேதாந்த பரிபாஷையில் ஒரு கேள்வி கொண்டு வந்தது. எல்லாமே ஜெகத் ஆத்ம சச்சிதானந்தே பிரம்மணி எதி அத்தியஸ்தம் சியாத் தரி சர்வம் இஷ்டமித்தேவ பிரதீயேதா துக்கமப்பி இஷ்டமிதி பிரதீயேதான்னு ஒரு கேள்வி கொண்டு வந்து பதில் கொடுத்துருக்கார். வாஸ்தவம் தான். ஆனால் வெளி விஷயங்கள் ரெண்டு விதமாக தெரிகிறது. சில சமயத்தில் இஷ்டமாக தெரிகிறது, சில சமயத்தில் அனிஷ்டமாக தெரிகிறது. எப்போ அனிஷ்டமாக தெரிகிறதோ அந்த சமயத்தில் அது ஆனந்தஸ்வரூபத்தோட அத்தியாசம் அதுக்கு ஏற்படலைன்னு வச்சுக்கோங்கன்னு இப்படி வச்சுருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சச்சிதானந்தம்னு 3 விதமாக ஸ்வரூபம் சொல்கிறது இல்லையா, சத்து சித்து ஆனந்தம். அதில் ஆனந்தாம்சே அத்தியாசோ ந நியதா. இதெல்லாம் வாக்கியார்த்த விஷயங்கள் இருந்தாலும் சொல்கிறேன். ஆனந்தாம்சே அத்தியாசோ ந நியதா, சதம்சே சிதம்சேச்ச அத்தியாசோ நியதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு வஸ்து தெரியறதா இருந்தாலும் சதிதி பிரகாசத்தே, சதிதி பிரகாசத்தே, சதிதி பிரகாசத்தே. 2 அம்சம், சதம்சம் சிதம்சம். சதம்சத்தில் அத்தியஸ்தமாக இருக்கிறதுனால சதிதி, சிதம்சத்தில் அத்தியஸ்தமாக இருக்கிறதுனால பிரகாசத்தே இது. இது ரெண்டும் நியதம். எந்த ஒரு வஸ்து வெளியில் தெரியறதா இருந்தாலும், வெளியிலோ உள்ளுக்குள்ளேயோ எங்கேயாவது தெரியறதா இருந்தாலும் சதம்சே சிதம்சேச்ச தஸ்ய அத்தியாசா அஸ்தி. ஆனால் ஆனந்த அம்சத்தில் அத்தியாசம் எப்பொழுதும் இருக்காது. பிடிக்கிறதும் தோன்றதா இருந்தால் ஆனந்த அம்சத்தில் அத்தியாசம் இருக்கிறது, பிடிக்கலேன்னு தோன்றதா இருந்தால் ஆனந்த அம்சத்தில் அத்தியாசம் இல்லை. இது பிரக்ரியா கிரந்தங்களில் சொல்லப்பட்ட விஷயம். அது வச்சுட்டு சொல்லலாம், பிடிக்கிறதுன்னு அத்தியாசம் இருக்குது இல்லையா, பிடிக்கிறதுன்னு அத்தியாசம் எண்ணம் வருதோ இல்லையோ, வருதா இருந்தால் உடனே சாஸ்திர பிரக்ரியா அதுதான். பிடிக்கிறது ஏன் வந்தது கேட்டால் ஆனந்த ஸ்வரூபத்தில் அத்தியாசம் வந்திருக்கு, அதனால தான் பிடிக்கிறது. ஆனால் வெளியில் இருக்க தன்னுடைய இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபத்தை விட்டுண்ட வெளியில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துவாக இருந்தாலும் அது சில சமயத்தில் பிடிக்காது, சில சமயத்தில் தான் பிடிக்கும். இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் அது எப்பொழுதும் பிடிக்கும். அதுதான் விசேஷம். போக்திராத்மஸ்வரூபம் இஷ்டம் இல்லை, அந்த மாதிரி யாருமே இல்லை. பாருங்க, ஒருத்தர் சூசைட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க,
அது கூட எதுக்காக, என்ன காரணம்னு கேட்டால், இந்த சரீரம் வெளியில் இருக்கிற ஒரு வஸ்துவாக பார்க்குறது. இந்த சரீரத்துக்கு மேலே இந்த சரீரத்தை வச்சுட்டு இனிமேல் என்னால் வாழ முடியாது, வாழ்க்கையே கெட்டு போச்சு, இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறவா சரியா இல்லை, அதனால் இந்த சரீரமே வேண்டாம் சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த போக்து ஸ்வரூபத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு தான், இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு தான், போக்தாவை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு தான் சரீரத்தை கூட விடுறது. அந்த மாதிரி கூட ஸ்திதி லோகத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ என்ன காரணம்? இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் இருக்கு, அது தெரியறதா இருந்தால் எப்பொழுதும் தெரியாது. சுஷுப்தி அவஸ்தையில் தெரியறதே இல்லை. ஜாகிரத அவஸ்தையிலும் சொப்னாவஸ்தையிலும் இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் நமக்கு தெரியறது, நன்றாக தெரியறது. அது ஜாகிரத்தில் ஒரு விதமாக தெரியறது, சொப்னத்தில் வேறு விதமாக தெரியறது. ரெண்டு அவஸ்தையிலும் இந்த போக்தாவினுடைய ஸ்வரூபம் தெரியறது. ஆனால் அங்கே ஒரு வியாப்தி இருக்குது. என்ன வியாப்தி? போக்தாவினுடைய ஸ்வரூபம் தெரியறதோ நமக்கு அது இஷ்டமாக தான் தோன்றுறது, அனிஷ்டமாக தெரியறது இல்லை. நம்மளுடைய போக்தஸ்வரூபம் நமக்கு எப்பொழுதும் பிடிச்சுன்னு தான் இருக்குது, பிடிக்காமல் இருக்குது அப்படி சொல்லவே முடியாது. சரீரம் பிடிக்காமல் இருக்கலாம், அது போக்தஸ்வரூபம் இல்லை, ஸ்வரூபத்தை சேர்க்க வேண்டாம், அவ்வளோதான். சரீரத்தை விட்டு கூட போக்தாவினுடைய ஸ்வரூபம் இருக்குது. இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுண்ட சொப்னாவஸ்தையில் போகம் இருக்கே, சொப்னாவஸ்தையில் போகம் இருக்குது, ஸ்தூல சரீரத்தினுடைய சம்பந்தம் இல்லை. அப்போ ஸ்தூல சரீரத்தினுடைய சம்பந்தம் நமக்கு தேவையில்லை. ஸ்தூல சரீரத்தினுடைய சம்பந்தத்தோடு இருக்கலாம், சம்பந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். போக்தான்னு ஒன்று தனி பதார்த்தம், அது நமக்கு எப்போ பார்த்தாலும் பிடிக்கிற ஒரு பதார்த்தம். அந்த வஸ்துவை எடுத்துட்ட இந்த ஸ்ருதி சொல்கிறது, அந்த போக்தாவை வச்சு பாரு, அது ஏன் எப்பொழுதும் பிடிக்கிற மாதிரி இருக்குது, அது மேலே ஒரு பரமப்பிரேமே ஏன் வந்திருக்கு உனக்கு கேட்டால், அதனுடைய அதிஷ்டானம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குது, அதுதான் காரணம். அது ஸ்ருதி சொல்லலை, அது நம்ம தர்க்கத்தால் சேர்த்து படிக்கணும். அந்த தர்க்கம் என்னன்னு கேட்டால் அதுதான் சொன்னேன். சுஷுப்தி அவஸ்தையில் இதெல்லாம் யாஜ்ஞவல்கியரே இந்த சுஷுப்தி அவஸ்தையை நிரூபணம் பண்ணும்பொழுது சொல்கிறார். அதனால் அந்த சுஷுப்தி அவஸ்தையில் போய் எந்த விஷயத்தோடையும் சம்பந்தம் இல்லாத ஒரு அவஸ்தையை கொண்டு வந்து காமிச்சு, அந்த அவஸ்தையிலும் நீ சுகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னு காமிச்சு, உன்னுடைய ஸ்வரூபமே அப்படி இருக்குது, அதனால தான் அது அந்த மாதிரி ஒரு அனுபவம் உனக்கு ஏற்படுறதுன்னு காமிச்சு, அந்த விஷய சம்பந்தத்தை விட்டு எந்த ஒரு விஷயத்தோடையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி, என்ன ஸ்திதி? அது மோக்ஷாவஸ்தா. அந்த அவஸ்தையிலும் அந்த அவஸ்தையை எப்படி ஒரு புருஷார்த்தமாக நமக்கு யோசிக்க முடியும், எப்படி அது புருஷார்த்தம்னு பரிகணனம் பண்ண முடியும், பரிகணிக்க முடியும் என்றதை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கற்பனை ஏற்படணும் இல்லையா மனசில், அதுக்கு தான் சுஷுப்தி அவஸ்தையை நிரூபணம் பண்ணுறது. இப்படி யோசித்து பார்த்தா என்ன வருதுன்னா, இந்த ஒரு சந்தர்ப்பம் என்றதை ஜீவபிரம்ம ஐக்கியத்தை காமிச்சு, அந்த ஐக்கியம் ஒத்துக்கிறது இல்லைனால் உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் விரோதம். ஐக்கியம் ஒத்துக்கிறதா இருந்தால் உபக்கிரமத்தில் சொல்லப்பட்ட அந்த போக்தாவினுடைய அதிஷ்டானபூதமான ஸ்வரூபம் அதுதான் உபசம்ஹாரத்தில் தெரிகிறது. அதுக்கு ரெண்டுத்துக்கும் பேதம் என்றது கிடையாது. பேதம் என்றது கிடையாதுனால் அவித்யா கல்பிதோ பேதா வாஸ்தவிகோ பேதா நாஸ்தின்னு சொல்லி கடைசியில் ஆத்மாவா அரே திரஷ்டவியா, அதனுடைய அதிஷ்டான ஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை சாட்சாத்காரம் பண்ணுறதுக்காக சிரவண மனன நிதித்தியாசனங்கள் விதிக்கிறது. இதுதான் இதனுடைய சந்தர்ப்பம். அதனால் இந்த பிரகரணம் ஜீவபிரம்ம ஐக்கியத்தை ஒத்துன்னு தான் வியாக்கியானம் பண்ணணும் என்றது பகவத்பாதாளுடைய சம்பிரதாயத்தில் அது நமக்கு சித்தமாக இருக்கோ அந்த பட்சத்தை தான் நம்ம ஒத்துக்க வேண்டும் என்றது சொல்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேல் கொண்ட சந்தர்ப்பம் இதுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. பிரம்மதம் பராதாத் க்ஷத்ரந்தம் பராதாத் யோ அந்யத்ராத்மனः பிரம்மவேத, பிரம்மதம் பராதாத் யோ அந்யத்ராத்மனோ பிரம்மவேத, க்ஷத்ரம் தம் பராதாத் யோ அந்யத்ராத்மனோ க்ஷத்ரம் வேத, சர்வம் தம் பராதாத் யோ அந்யத்ராத்மனோ ஆத்மன சர்வம் வேத. தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை விட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பரமார்த்தமாக நினச்சிட்டு பார்க்குறதா இருந்தால் அந்த விஷயமே உன்னை கெடுத்துன்னு சொல்கிறது. பராதாத் நிராகுரியாத்னு அர்த்தம். உன்னை நிராகரணம் பண்ணுறது அந்த விஷயத்தினுடைய வேலை. நீ அந்த வேற ஒரு பாரமார்த்திகமான தத்துவமாக ஒரு விஷயத்தை பார்க்குறதா இருந்தால் அந்த விஷயமே உனக்கு கெடுதல் கொடுக்கறது என்றது பேதவாதத்தை நிந்த பண்ணக்கூடிய வாக்கிய சந்தர்ப்பம் மேற்கொண்டும் வருது. அதனால் வாக்கியான்வயாதிகரணத்தில் முக்கியமாக அந்த சூத்திரங்களை நாம் வியாக்கியானம் பண்ணலை இப்போது. ஆனால்
இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அந்த மாதிரி ஒரு அதிகரணம் வந்திருக்குன்னு, இது மனசில் வச்சுட்டு அந்த அதிகரணம் திருப்பி படிக்கிறதா இருந்தால் இது இன்னும் ஸ்பஷ்டமாக இருக்கும்னு தோன்றது. அதுக்காக சொன்னேன். ஹர நம பார்வதி பதையே ஹர